Greetings everyone. So Vision 1000 Mission 100 இந்த ப்ரோக்ராம் கடையில் டெய்லி பேசிஸில் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஹோலிஸ்டிக்காக இந்த ப்ரிலிம்ஸ் ப்ரெஸ்பெக்டிவில் போர்ஷன்ஸை கவர் பண்ணிட்டு வரோம். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வி ஹவ் கவர்ட் 2 classes அண்ட் சம் ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ். ஸோ இது 3rd கிளாஸு. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா communication plus information technology and miscellaneous technology tech. So இந்த ரெண்டு டாபிக்ஸ் தான் இந்த கிளாஸில் கவர் பண்ண போகிறோம். ஸோ கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் அரவுண்ட் 15 to 17 questions கேட்குறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த போன கிளாஸஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து கடைசி 2015 வந்து நம்ம டேட்டாஸ் எடுத்தது. அரவுண்ட் 108 கொஷின்ஸ் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கில் கேட்டிருக்காங்க. அதோடைய செக்ஷன்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வந்து அரவுண்ட் 15 to 17 கொஷின்ஸ் வருது. அதுக்கப்புறம் இந்த மிஸ்லேனியஸ் டெக்கில் வந்து அரவுண்ட் 10 to 12 கொஷின்ஸ் வருது. ஸோ ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணி பார்த்தாக்க அரவுண்ட் 25 to 28 கொஷின்ஸ். ஸோ அகெயின் இந்த செக்ஷன் வந்து இட் இஸ் நாட் அன் இம்பார்ட்டன்ட், இட் இஸ் நாட் அன் லைட் டாபிக். ஸோ முக்கியமான செக்ஷன் இது. வில் மூவ் ஆன் டு தி கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வித் ரெஃபரன்ஸ் டு கம்யூனிகேஷன் technology, what is the difference between LTE and volt? ஸோ இந்த பர்டிகுலர் டேர்ம்ஸை வந்து நம்ம அடிக்கடி எங்கேயாவது கேட்டிருப்போம். நம்மளுடைய செல்ஃபோன் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இதை கேட்டிருப்போம். நம்மளுடைய செல்ஃபோன்ஸு டாப் கார்னரில் மேலே வந்து ஒரு சில டைம் வோல்ட்டுன்னே வரும். ஸோ இதெல்லாம் வந்து டெய்லி பேசிஸில் நம்ம பார்க்குறது. ஆனால் அதை பற்றின ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் வந்து நம்ம இல்லாமல் இருந்திருப்போம். ஆனால் யூபிஎஸ்சி வந்து பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களை தான் கேட்பான். நம்ம டெய்லி பேசிஸில் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் அது என்னன்னே தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு வெல் இன்ஃபார்ம்டு பர்சனாக நீ அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை கேட்பாங்க, யூபிஎஸ்சி கேட்பாங்க. சரி, இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். LTE is commonly marketed as 3G and volt is commonly marketed as advanced 3G. Then LTE is data only technology and volt is voice only technology. Sorry, இங்கே data only technology. ஸோ ரெண்டுமே வந்து தப்பு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் அந்த நெட்ஒர்க் தெரியும். 1G 2G 3G 4G 5G அப்புறம் ஈவன் வி ஹாவ் 6G ஆல்சோ. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி நிலமையில் இருக்கிற நெட்ஒர்க் டெக்னாலஜிஸ். இது வந்து இன்றைக்கி நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது வந்து 4G அண்ட் 5G யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்ஃபேக்ட் அரௌண்ட் 79% ஆஃப் இந்தியாவில் வந்து யூசர்ஸ் வந்து வி ஆர் யூஸிங் ஈதர் 4G ஆர் 5G. ரைட்டா? சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா LTE இஸ் காமன்லி மார்க்கெட்டட் as 3Gங்கிறான். ஸோ இது ரெண்டுமே LTE ப்ளஸ் வோல்ட் இது ரெண்டுமே வந்து இட் இஸ் யூஸ்ட் இன் 3G ஆர் above. ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆப்வியஸாக தப்பு. ரெண்டாவது, டேட்டா ஒன்லி டெக்னாலஜி அண்ட் வோல்ட் இஸ் வாய்ஸ் ஒன்லி டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் இந்த லாங் டேர்ம் எவல்யூஷன் இருக்கு இல்லையா, இதோடைய அப்கிரேடட் வெர்ஷன் தான் வந்து இந்த வோல்ட் வாய்ஸ் ஓவர் லாங் டேர்ம் எவல்யூஷன். அப்போ இது ரெண்டுலேயுமே வந்து டேட்டா ப்ளஸ் வாய்ஸு இது பண்ணலாம், சென்ட் பண்ணலாம். அந்த டெக்னாலஜி வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனால் வோல்ட் வந்து இட் ஹேஸ் அப்கிரேடட் டெக்னாலஜி தட் கேன் சப்போர்ட் தி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வாய்ஸ். அப்போது அந்த கிளாரிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது இது ரிலேட்டடாக ரீசெண்ட் டைம்ஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ட்ராய் வந்து எல்லா நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸ் கிட்டேயுமே வந்து கால் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு வந்து என்ன வழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ பேசிக்காக அவங்க சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தாக்க மூவ் அவே ஃப்ரம் TDM அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்காக அது என்ன அப்படின்னு பார்த்தா டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்ஸிங். ஸோ இந்த TDM அப்புறம் இந்த VoIP வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் இதெல்லாம் வந்து தீஸ் ஆர் சம் டெக்னாலஜிஸ் தட் ஆர் யூஸ்ட் பை தி நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸ் டு மேக் அவர் கால் ஈவன் எஃபெக்டிவ். ரைட்டா? ஸோ இப்போது இந்த TDMங்கிறது வந்து
டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் இஸ் அன் டெக்னாலஜி. இப்போது இந்த பர்டிகுலர் டெக்னாலஜி வந்து இட் இஸ் செட் டு பி ஓல்டு டெக்னாலஜி. இது என்னென்னா பேசிக்காக நம்ம கால் பண்ணுறோம், இந்த கால் பண்ணுறத வந்து ஒரு நெட்வொர்க் போயிட்டு கனெக்ட் ஆகி அங்கேருந்தான் வந்து நம்மளுடைய எண்டு ரிசீவருக்கு வந்து அந்த கால் போய் சேரும். ஸோ இதுக்கு நடுவில் நடக்கிற விஷயங்கள் தான் இது. ஆப்வியஸாக வந்து இது என்ன ஏது எப்படி ஒர்க் பண்ணுது, என்ன ப்ரோக்ராம் என்ன அல்காரிதம்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயில்டாக போக அவசியம் இல்லை. ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக இது என்ன அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? இன்ஃபேக்ட் இது ரெண்டுமே இட் இஸ் ரிலேட்டட் டு டிரான்ஸ்மிட்டிங் கால்ஸ் ஓர் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ரெண்டுமே கால்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுறது. இப்போ இந்த டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் வந்து ஓல்டு டெக்னாலஜி. இப்போது இதுக்கு வந்து ஃபிசிக்கலாக வந்து ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க்கு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு வந்து தேர் ஹேஸ் டு பி சம் ஃபிசிக்கல் வேஸ் டு டூ. சிஸ்டம்ஸ்க்கு வந்து அல்காரிதம்ஸே வந்து கொஞ்சம் அப்சலீட் அல்காரிதம்ஸ் அதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதோடைய அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் வந்து இந்த வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோகால். ஸோ பேசிக்காக இந்த வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, நம்மளுடைய வாய்ஸை நம்ம அந்த ஃபோனில் பேசுகிற அந்த வாய்ஸை வந்து என்ன மாற்றுது அப்படின்னா, ஒரு டேட்டா பேக்கேஜாக மாற்றி அதை இன்டர்நெட் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்புறம் அங்கே டீக்ரிப்ட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த வாய்ஸை அங்கே வெளியே வர வைக்குது. ஸோ வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வந்து யூஸிங் இன்டர்நெட் ஃபார் கனெக்டிங் டூ பீப்புள். ரைட்டா? அந்த வாய்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸிங் இன்டர்நெட் வந்து இது ஒர்க் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் அன் அட்வான்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் திஸ். ரைட்டா? இப்போது பெரும்பாலும் நம்மளுடைய இந்தியாவில் நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸ் வந்து இன்னுமே வந்து இந்த டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னு பார்த்தா ஆப்வியஸாக இங்கே காஸ்ட். ரைட்டா? ஸோ டிடிஎம் வந்து காஸ்ட் கம்மியாக இருக்கிறனால இது வந்து இன்னுமே யூஸ் பண்ணிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, இது ஓல்டு டெக்னாலஜியாக இருந்தாலும் இன்றைக்கி இருக்க அட்வான்ஸ் டெக்னாலஜி கூட இது காம்பேட்டபிளாக இருக்குது. ரைட்டா? ஸோ இதனாலையுமே வந்து இதை இன்னும் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனால் குவாலிட்டி ஆஃப் தி கால் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆப்வியஸாக ப்ராஃபிட் மோட்டிவ் இது. ரைட்டா? சரி, அடுத்தது நம்ம பேசணும் போல் நெட்வொர்க் டெக்னாலஜி 1G 3G இதெல்லாம் பார்த்தோம், 2G இதெல்லாம் பார்த்தோம். ஸோ 4G 5G 6G இதெல்லாம் வந்து அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் திஸ் நெட்வொர்க் டெக்னாலஜி. ஒவ்வொரு டெக்னாலஜி ஒவ்வொரு லெவலுக்குமே வந்து அட்வான்டேஜஸ் உண்டு. அதே சமயத்தில் அந்த நம்ம அடாப்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான டெக்னாலஜிக்கல் சேலஞ்சஸும் உண்டு. ரைட்டா? இப்போது 4Gன்னு பார்த்துட்டாக்க வைட்லி டிப்ளாய்டு இன்றைக்கி நிலைமைக்கு நம்ம இதை தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கம்பேரிட்டிவ்லி வந்து இட் இஸ் வே மோர் அஹெட் தென் 3G டெக்னாலஜி. நம்மளால் ஸ்பீடாக வந்து ப்ரௌஸ் பண்ண முடியுது. ஒரு சென்டிங் டேட்டாவாக இருக்கட்டும், இல்லை ரிசீவிங் டேட்டாவாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த ஒரு இன்டர்நெட் ரிலேட்டடான விஷயங்களாக இருக்கட்டும், நம்ம பெட்டராகவே வந்து 3G காட்டிலும் பெட்டராகவே வந்து நம்ம அதை பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். பட் we also have something called as 5G that can even more improve the technologies that are used in 4G. ரைட்டா? ஸோ அதுதான் இங்கே கதை. இப்போ இது இல்லாமல் 6Gயும் ஒன்று இருக்குது. ரைட்டா? ஸோ இது எல்லாமே அடாப்ட் பண்ணுறதுக்கு நமக்கு டெக்னாலஜிக்கல் அடாப்டேஷன் இருக்கா அப்படின்னா வி ஹாவ். பட் நம்ம ஒரு சில ட்ராபேக்ஸு, ஒரு சில கஷ்டங்களும் அதில் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இது யூசேஜ், இந்த ஸ்பெக்ட்ரம் அவைலபிலிட்டியை பாருங்கள். 4G வந்து பிலோ 6 GHz பார்க்குறோம். ஸோ 5Gயில் பார்த்தீங்கன்னா பிலோ 6 GHz பேண்டு, அதுக்கப்புறம் அந்த 6 GHz பேண்டு கிடைச்சா இன்னும் கொஞ்சம் பெட்டராக அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. பட் நம்ம வைஃபை டெக்னாலஜி பற்றி போன கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்துருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தாக்க, நார்மலாக வைஃபை வந்து 2.4 GHz ப்ளஸ் 5 GHzல வந்து ஒர்க் ஆகிட்ருக்கோம். இப்போது வைஃபை 7 அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் வர்றது வந்து இட் கேன் ஒர்க் இன் 6 GHz ஸ்பெக்ட்ரம் ஆல்சோ அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த 6 GHz யூஸ் பண்ணுறதுல, அதை அலோகேட் பண்ணுறதுல வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த பர்டிகுலர் ஸ்பெக்ட்ரம் வந்து இட் இஸ் பீயிங் யூஸ்டு பை அத்தாரிட்டிஸ் ஆஃப் ஏர்கிராஃப்ட்ஸ். ரைட்டா? ISROs ஏர்கிராஃப்ட் யூஸ் பண்ணுற அத்தாரிட்டிஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்பெக்ட்ரம் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போது தேர் வுட் பி அ கான்ஃப்ளிக்ட். ஸோ அதனால் கவர்மெண்ட் இஸ் ரிலக்டன்ட் டு இந்த பர்டிகுலர் ஸ்பெக்ட்ரமை ப்ரொவைட் பண்ணுறது, நெட்வொர்க் ஆப்ரேட்டர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தயங்குறாங்க. ரைட்டா? ஸோ 5G 6G அகெயின் இதோடைய ஆப்ரேட்டிங் பேண்ட்வித்னு பார்த்தாக்க 6 GHz ப்ளஸ்
டெராஹெர்ட்ஸ்லுமே இது இயங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் இதில் 95 GHz to 3 THz இது வரைக்குமே வந்து அதனால் ஆப்ரேட் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் சம் பேசிக் டேட்டா, பேசிக் ஃபேக்ட்ஸ் அபவுட் தீஸ் டெக்னாலஜிஸ், ரைட்டா? ஸோ பொதுவாக ஒவ்வொரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் வரும்போதும் அதில் வந்து ஆப்வியஸாக தி ரேட் ஆஃப் டேட்டா வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இந்த ஸ்பீடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4Gயில் வந்து 100 Mbps வந்து டிப்பிக்கலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 5Gயில் அப் டு 1 GB, அதுக்கப்புறம் we can expect up to 1 TB per second in 6G டெக்னாலஜி. அதே போல் கனெக்டிவிட்டி. ஸோ ஒரு நெட்ஒர்க்கில் வந்து எவ்வளோ கனெக்ஷன்ஸ், எவ்வளோ யூசர்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான பேராமீட்டர் இங்கே. அதுக்கப்புறம் லேட்டன்சி வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். இப்போது ஒரு டேட்டாவை வந்து ஒரு பேக்கெட் ஆஃப் டேட்டாவை சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நெட்ஒர்க்லேருந்து திருப்பி வந்து நமக்கு சேர்றது தான் அந்த 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 கேப், அந்த டைம் கேப் தான் வந்து லேட்டன்சின்னு சொல்லுவாங்க. 5Gயில் வந்து இட் இஸ் லெஸ் தேன் 1 millisecond. அதே போல் ரிலையபிலிட்டி, அப்புறம் மொபிலிட்டி அட் ஹை ஸ்பீட். இப்போது நம்ம ட்ரெயின்லேயோ இல்லை ஏதோ ஒரு வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா 4G கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா வில் ஃபைண்ட் அவர் நெட்ஒர்க் டு பி ஸ்லோ. ஏன் அப்படின்னு பார்த்தாக்க நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுடைய நெட்ஒர்க் கவரேஜ் வந்து ஒவ்வொரு நெட்ஒர்க் ஏரியாவிலேருந்து ஸ்விட்ச் ஆகிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி மாறும்போது என்னவாகும்னா ஒவ்வொரு நெட்ஒர்க்லேருந்து விட்டுட்டு இன்னொரு நெட்ஒர்க் கவரேஜ் ஏரியாக்குள்ளே போயிட்டு அது கூட கனெக்ட் ஆகி அங்கேருந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வந்து லேட் ஆகும். ஸோ இங்கே வந்து 5Gயை பொறுத்த வரைக்கும் இந்த மொபிலிட்டி வந்து ரொம்பவே வந்து ஃபாஸ்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்? அடுத்தது, வித் ரெஃபரன்ஸ் டு Web 3.0 consider the following statements. Web 3.0 technology enables people to control their own data. In Web 3.0 world, there can be blockchain based social network. Web 3.0 is operated by users collectively rather than a corporation. ஸோ இதை ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பாருங்கள். ஸோ வெப் 3.0ங்கிறது பேசிக்காக வந்து டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெப் 1.0, வெப் 2.0 இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி இந்த வெர்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக் லெவலான இன்ட்ராக்ஷன் மட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் வெப் 2.0வில் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி ஒரு டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி திருப்பி சென்ட் பண்ணலாம், இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் இந்த வெப் 3.0வில் இந்த டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம், அப்புறம் ரீட் ரைட் எக்ஸிக்யூட், இந்த மாதிரி புதுசான இல்லை அட்வான்ஸ்டு லெவலான ஒரு சில விஷயங்கள் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அது என்னங்கிறது பார்க்கலாம். ஸோ பேசிக்காக இதை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தாக்க சிமாட்டிக் வெப் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்க போல் வெப் 3.0 இஸ் ஆப்ரேட்டட் பை யூசர்ஸ் கலெக்டிவ்லி ரேதர் தேன் அ கார்பரேஷன். ஸோ பேசிக்காக இது வந்து இந்த டீசென்ட்ரலைசேஷன் தான் குறிக்குது, ரைட்டா? இப்போது ஒரு கார்பரேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சர்ச் இன்ஜின் ப்ரொவைடர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் டேட்டாவை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி அவங்களுடைய சர்வரில் தான் நீங்கள் சேவ் பண்ணுற போல் இருக்கும். பட் இங்கே இந்த டீசென்ட்ரலைசேஷனுக்கு இங்கே இந்த வெப் 3.0வில் வந்து ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். ஸோ இதில் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஸோ டீசென்ட்ரலைசேஷன், அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் வந்து வெப் 3.0வில் தான் வந்து கொஞ்சம் சூடு பிடிச்சி டெவலப் ஆக ஆரம்பிக்குது, ரைட்டா? ஸோ இதனால் இந்த சோஷியல் மீடியா இன்ட்ராக்ஷன் வந்து இந்த பர்டிகுலர் வெப் 3.0வில் வந்து வெர்ஷனில் வந்து ரொம்பவே வந்து அட்வான்ஸ் லெவலில் இருந்தது, ரைட்டா? சரி, we also have something called Web 4.0. இப்போது Web 3.0 வந்து they call it as semantic web. ஆனால் இந்த Web 4.0 வந்து இன்டெலிஜென்ட் வெப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து Web 3.0வில் இருந்த அந்த அட்வான்டேஜஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக வந்து இட் ஹேஸ் சம் இட்ஸ் ஓன் அட்வான்டேஜ், லைக் இந்த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் அந்த ஹியூமன்ஸ் அண்ட் மிஷின்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் தான் பேசிக்காக இங்கே பேசுகிறோம். ஸோ இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்து இட் கேன் பி கனெக்டட் டு வெரைட்டி ஆஃப் டிவைசஸ், ஹோம் அப்ளையன்சஸ்லேருந்து உங்களுடைய அஃபிஷியல் ஆஃபீஸ் யூஸ் அப்ளையன்சஸ் வரைக்கும் நிறையா இதுக்கான ஸ்கோப் உண்டு. ஸோ இந்த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் இந்த ஹியூமன்ஸ் அண்ட் டிவைசஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறது இந்த பர்டிகுலர் வெப் வெர்ஷன் சொல்கிறாங்க. அடுத்து
வெப் 5.0வும் இருக்குது. இது வந்து இமர்சிவ் வெப்னு சொல்கிறாங்க. வெப் 3.0 ப்ளஸ் வெப் 4.0ல இருந்த அட்வான்டேஜஸும் இதில் இருக்கும். இதில் இன்னொரு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டாவர்ஸில் யூஸ் பண்ணுற அந்த பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் இதில் யூஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி, இந்த மாதிரி அட்வான்ஸ்டு விஷயங்கள் எல்லாமே வந்து இதில் ரொம்பவே வந்து இண்டக்ட் ஆகி வரும். இந்த பாயிண்ட் இந்த டைப் ஆஃப் வெர்ஷனில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மெட்டாவர்ஸ் வந்து இன்னைக்கு லெவலில் ஒரு நேசன் ஸ்டேஜில் தான் இருக்குது. பட் கம்மிங் டேஸில் இட் வில் பி a ரியாலிட்டி அண்ட் இட் வில் பி a பார்ட் ஆஃப் அவர் டெய்லி லைஃப் அப்படிங்கிறது வந்து இந்த பர்டிகுலர் வெர்ஷன் ஆஃப் வெப் வரும்போது நமக்கு தெரியும். சரி, அடுத்தது ஸோ அப்போது இதுக்கு ஆன்சர் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆன்சர் வந்து கொஷனுக்கு all the above 1 2 3 technology enables people to control their own data, true. Then there can be blockchain based social networking, also true. Then is operated by users collectively rather than corporations, இது basically the decentralization, so this is also true. So answer வந்து 1 2 1 3, right. அடுத்து there is something called as dark web அப்புறம் டீப் வெப், இந்த மாதிரி விஷயங்கள் உண்டு. ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் ப்ரௌஸ் பண்ணுறத அந்த ப்ரௌசர்ஸ் அது என்னென்னா இந்த கூகுள், யாஹூ, பிங் இது மாதிரிலாம் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இதெல்லாமே வந்து இட் மேக்ஸ் அப் ஒன்லி ஃபார் 4% ஆஃப் நோன் ப்ரௌசிங், நோன் டேட்டாஸ்ன்னு சொல்கிறாங்க, ரைட்டா. மீதி 96% வந்து இட் இஸ் ஈதர் டீப் வெப் இல்லாட்டினா டார்க் வெப் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா. சரி, இப்போது ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க. சர்ச் பண்ணும் போது இப்போ டைமண்ட் அப்படின்னு ஒரு சர்ச் பண்ணுறீங்க. உங்களுக்கு சர்ச் ரிசல்ட்ஸில் கொண்டு வந்து காமிக்கிறது எல்லாமே வந்து இட் இஸ் பார்ட் ஆஃப் திஸ் சர்ஃபேஸ் வெப். அதுக்கப்புறம் வி ஹாவ் அ லெவல் கால் டீப் வெப். இப்போது இங்கே வந்து இட் இஸ் ஆக்சுவலி ரிப்போர்ட்ஸ், டேட்டாஸ் தட் ஹேஸ் சம் சார்ட் ஆஃப் செக்யூரிட்டி லெவல்ஸ், ரைட்டா. ஸோ நார்மல் ப்ரௌசர்ஸில் நீங்கள் இதை சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது இப்போ டீப் வெப்பில் ஒரு பர்டிகுலர் டேட்டா இருக்குது, அந்த டேட்டா ரிலேட்டடாக நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நார்மல் ப்ரௌசர்ஸில் யூ கேன் ஹாவ் இல்லாட்டினா யூ கேன் see that டேட்டா இந்த சர்வர் ரிசல்ட்ஸ், அதாவது அந்த சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸில் காமிக்கும். பட் அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். எது டீப் வெப்பில் இருக்க டேட்டா உங்கள் சர்ச் இன்ஜினில் காமிக்கும், சர்ச் ரிசல்ட்ஸில் காமிக்கும், ஆனால் அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஆன் தி அதர் கேஸ் டார்க் வெப்பில் ஒரு டேட்டா இருக்குது. அந்த டார்க் வெப்பில் இருக்க டேட்டாவை நீங்கள் உங்களுடைய நார்மல் ப்ரௌசரில் நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது காமிக்கக்கூட செய்யாது, ரைட்டா. ஸோ இந்த டார்க் வெப்பில் இருக்கிற அந்த டேட்டாஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணுன்னா யூ வில் ஹாவ் டு ஹாவ் சம் ஸ்பெஷலைஸ்ட் ப்ரௌசர்ஸ், ரைட்டா. டோர் ப்ரௌசர், இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு ப்ரௌசர்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும் இந்த டேட்டாஸை, அதாவது இந்த டார்க் வெப்பில் இருக்கிற டேட்டாஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னா. சரி, இப்போது இந்த டீப் வெப்பில் இருக்க டேட்டாஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஒரு சயின்டிஃபிக்கல் ரிப்போர்ட் இல்லாட்டினா ரிசல்ட்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஎஸ்சி ரிசல்ட்ஸை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த யூபிஎஸ்சி ரிசல்ட்ஸ் வந்து ஒன்ஸ் அங்கே யூபிஎஸ்சி வந்து சர்வரில் அப்லோட் பண்ணிட்டாங்க, ஆனால் இன்னும் பப்ளிஷ் பண்ணல. அப்போது சர்வரில் அது இருக்குது, ரைட்டா. இப்போ நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா மேபி அந்த ஃபைலு இல்லாட்டினா அந்த லிங்கை காமிக்கலாம், ஆனால் அதை டிசேபிள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க்கு கூட உள்ளே போக முடியாது, ரைட்டா. ஒரு வேளை நீங்கள் ப்ராப்பர் யூஆர்எல் அந்த அட்ரஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சிருந்தால் அதை ஆக்சஸ் பண்ணலாம், ரைட்டா. அப்போது நார்மல் ப்ரௌசரில் தி டேட்டா வில் ஷோ, பட் ஆக்சஸிங் இட் வில் பி டிஃபிகல்ட் அன்லெஸ் அந்த சர்வரில் அந்த ஓனர் வந்து அலோவ் பண்ணலாம். அகெயின் டார்க் வெப்பில் இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கேஸ். ஸோ இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ நார்மலாக ஒரு விஷயத்தை டேட்டாவை வந்து சர்ச் பண்ணுறீங்க, அது கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அது கூட இன்ட்ராக்ட் பண்ணி அதை ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது பார்ட் ஆஃப் சர்ஃபேஸ் வெப், ரைட்டா. ஸோ திஸ் இஸ் சர்ஃபேஸ் வெப், டீப் வெப் அண்ட் டார்க் வெப், ரைட். ஓகே, அடுத்தது ப்ராஜெக்ட் லூன். ஸோ பேசிக்காக இது என்னென்னா, கூகுள் வந்து மூன் ஷாட் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம், ஒரு ப்ரோக்ராம் அவங்க பண்ணாங்க. அது என்ன பேசிக்காக அப்படின்னா, இந்த ரூரல் ஏரியாஸ்க்கெலாம் வந்து ரிமோட் ஏரியாஸ்க்கெலாம் வந்து இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுறது வந்து ஆப்வியஸாக இந்த ரிமோட் ஏரியாஸ்க்கு வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே மிஸ்ஸிங்னால தான் வந்து அங்கே
இன்டர்நெட்டே வந்து கிடைக்காம இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா நெட்வொர்க் டவர்ஸ், ரைட்டா? ஒரு காட்டுக்குள்ளேயோ இல்லை மலை பகுதியிலையோ நெட்வொர்க் டவர்ஸ் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமானது. ஸோ அங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனால அங்கே வாழ்கிற மக்களுக்கு நெட்டோ டேட்டா நெட்வொர்க்கோ இல்லை அப்படின்னா காரணம் என்னன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஸ்ஸிங் தான். அப்போது இதை பூர்த்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தாக்க பெரிய பெரிய பலூன்ஸை க்ரியேட் பண்ணி அந்த பலூன்ஸை ஸ்ட்ராட்டோஸ்பியர் இந்த மாதிரி இந்த லோயர் ஆர்பிட்ஸ் இந்த மாதிரி கொண்டு போய் செலுத்திட்டு அங்கே இருந்து ரிமோட்டாக வந்து தே ட்ரை டு சென்ட் டேட்டா பேக்ஸ், ரைட்டா? ஸோ இதுதான் அவங்க ட்ரை பண்ணாங்க. இது வந்து ப்ராஜெக்ட் லூன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேம் பண்ணியிருந்தாங்க. ஸோ வயர்லெஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி தான் இதுக்கு ஆன்சர். இப்போ இந்த ப்ராஜெக்ட் லூன் வந்து பேசிக்காக ஃபெயிலியர் ஆகிடுச்சு. கூகுள் இது ஃபெயிலியர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இதில் ஆஃப் ஷூட்டாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சு. தட் ப்ராஜெக்ட் இஸ் கால்டு ப்ராஜெக்ட் தாரா. ப்ராஜெக்ட் தாரா. ஸோ பேசிக்காக இது என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாக்க லைஃபை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. வைஃபை போல் லைஃபை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்போது இதில் இன்டர்நெட்டை எப்படி ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாங்கன்னா யூஸிங் லைட். ஆஃபீஸாக லைஃபை யூஸிங் லைட். இப்போ இது வந்து இந்த ஸ்பெஷலைஸ்ட் டிவைசஸ், ரைட்டா? இது வந்து சென்டர், அது ரிசீவர், ரைட்டா? இப்போ இந்த சென்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தாக்க அந்த ரிசீவருக்கு இந்த லைட் மூலமாக வந்து டேட்டா பேக்கை சென்ட் பண்ணிவிட்டு அங்கே இன்டர்நெட் ஆக்சஸை வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ ஆஃப்ரிக்காவில் அக்ராஸ் காங்கோ ரிவர்ஸ், அப்போது அங்கே வந்து என்ன எப்படி நெட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அக்ராஸ் காங்கோ ரிவர்ஸ் வந்து இந்த மாதிரி டிவைசஸை யூஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்தியாவிலும் கூட இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, ரைட்? இப்போது இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டோடைய நேம் வந்து ப்ராஜெக்ட் தாரா. ஸோ இது வந்து ஆஃப் ஷூட் ஆஃப் தி ப்ராஜெக்ட் லூன் ப்ரோக்ராம் தான். பட் தட் இஸ் அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஃபெயிலியர்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போது இது வந்து இட் ஷோஸ் சம் ப்ராமிஸ், ரைட்டா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் தாரா இது வந்து இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ரீ ஸ்பேஸ் ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஸோ இது வந்து யூஸிங் தி லைட் வந்து அங்கே டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால இதை இப்படி சொல்கிறாங்க ஃப்ரீ ஸ்பேஸ் ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன். லைஃபை வைஃபை இந்த ரெண்டு டெக்னாலஜிக்கு ஒரு சில பேசிக் டிஃப்ரென்ஸ் உண்டு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அட்வான்டேஜஸும் உண்டு, அதே சமயத்தில் டிஸ்அட்வான்டேஜஸும் உண்டு. ஸோ வைஃபை பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹேஸ் சம் ஸ்பெசிஃபிக் ஸ்பெக்ட்ரம் டு ஆப்ரேட் ஆன். அதே போல் லைஃபையும். பட் இங்கே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வைஃபை வந்து இட் யூசஸ் ரேடியோ வேவ்ஸ், ஆனால் லைஃபை இட் யூசஸ் லைட், சரியா? ஸோ இந்த பர்டிகுலர் டிஃப்ரென்ஸே வந்து லைஃபைக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் நீட்ஸ் லைன் ஆஃப் சைட், ரைட்டா? நம்ம அந்த டிவைஸ்லேயே பார்த்தோம் இதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரீ ஸ்பேஸ் ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் அந்த இதுலேயே பார்த்தோம் என்ன அப்படின்னா சென்டர் டிவைஸ் வந்து இட் ஹேஸ் டு லாக் ஆன் டு தி ரிசீவர் டிவைஸோடைய அந்த ரிசீவருக்கு லாக் ஆன் ஆகணும். அந்த லைன் ஆஃப் சைட் தேவை, அப்போ தான் அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியுது. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இந்த லைஃபைல. அதர் தேன் தேட் பெரும்பாலும் எல்லாமே அட்வான்டேஜ் தான். மேக்ஸ் ஸ்பீட் வந்து இட் கேன் ரீச் அப் டு 224 GB per second சொல்கிறாங்க, ஆனால் இட் இஸ் நாட் த கேஸ் இன் வைஃபை. அதே போல் லேட்டன்சியும் ரொம்பவே லெஸ் தேன் 1 millisecond இருக்குது, அங்கே இட் இஸ் நாட் த கேஸ். அங்கே 10 milliseconds வரைக்கும் இருக்குது, லேட்டன்சி இருக்குது, சரியா? ஸோ இந்தியாவில் இந்த லைஃபை ரிலேட்டடாக நிறையா இனிஷியேட்டிவ்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது. அதில் ஒன்று வந்து இன்னோவேஷன் ஃபார் டிஃபென்ஸ் எக்ஸலன்ஸ் அப்படின்ட்டு ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. ஸோ டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எஸ்பெஷலி திஸ் இஸ் ஃபார் நேவி அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னோவேஷன் ஃபார் டிஃபென்ஸ் எக்ஸலன்ஸ். சரி, இப்போது ஃப்ரீ ஸ்பேஸ் ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் போலவே we have something called deep space optical communication. Deep space optical communication. ஸோ கான்செப்ட் அதே தான், ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாக்க சேட்டலைட்ஸில் இல்லாட்டினா ஏதோ ஒரு மிஷனில் வந்து ஸ்பேஸ்க்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தா அங்கேருந்து வந்து இந்த லைஃபை யூஸ் பண்ணி இந்த லைன் ஆஃப் சைட் யூஸ் பண்ணி வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம ஆஸ்ட்ராய்ட்ஸ் காமெட்ஸ் இதை பார்த்துட்டு இருந்தோம். அப்போ ஆஸ்ட்ராய்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் ஆஸ்ட்ராய்டு 16 சைக்கி அப்படின்ட்டு ஒன்று பார்த்தோம். சைக்கி
ஸோ இந்த பர்டிகுலர் ஆஸ்ட்ராய்டு வந்து இட் இஸ் ஆஃப் லிட்டில் இம்பார்ட்டன்ஸ் காரணம் என்னன்னு பார்த்தாக்க அதில் இருக்க அந்த ப்ரீஷியஸ் மெட்டல் கண்டென்ட், ரைட்டா? ஸோ இந்த பர்டிகுலர் ஆஸ்ட்ராய்டில் மட்டும் அந்த கண்டென்ட் எவ்வளவு இருக்குன்னு சொன்னாக்க பல குவாட்ரில்லியன் டாலர்ஸ்க்கு வந்து ஒர்த்தான மெட்டீரியல்ஸ் அதில் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ஆஸ்ட்ராய்டை படிக்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் மிஷன் அனுப்பியிருக்காங்க. அதோடைய பேருமே வந்து சைக்கி தான். ஸோ இதில் இந்த சைக்கி ஸ்பேஸ் கிராஃப்டில் இந்த டீப் ஸ்பேஸ் ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ரீசெண்டாக தான் இதை அனுப்புனாங்க. ஆனால் இந்த டெக்னாலஜி இப்போது இதில் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஒன், ரைட். அடுத்தது சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ். சரி, ஸோ ஜிஸ்ட் என்னென்னா, சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ் ஜிஸ்ட் என்னென்னா, நம்மளுடைய லேப்டாப்ஸ்லேயோ இல்லை சிஸ்டம்ஸ்லேயோ வந்து நிறையா அப்ளிகேஷன்ஸ் வந்து வச்சுருப்போம், சாஃப்ட்வேர்ஸ் வச்சுருப்போம். ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸல் எடுத்துக்காங்க, எம்எஸ் எக்ஸல் எடுத்துக்காங்க. ஸோ இந்த எம்எஸ் எக்ஸல் வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணி உங்கள் ஃபைலை வந்து சிஸ்டமில் சேவ் பண்ணுவீங்க. உங்களுக்கு வேணும்னா மெயில் பண்ணுவீங்க, இது ஏதாவது மாடிஃபை பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. இப்போது இதே சர்வீஸை உங்களுக்கு ஆன்லைனில் நடந்துச்சு அப்படின்னா இது வந்து சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ். இதுக்கு ப்ராப்பர் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட், ரைட்டா? ஸோ எக்ஸாக்டாக எக்ஸல் என்ன வேலைகள் பார்க்குதோ அதே தான் கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்டும் பார்க்கும். ஆனால் இங்கே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தாக்க சேவ் ஆகிறதுக்கு அங்கே க்ளவுடில் சேவ் ஆகும். இந்த ஆக்சசபிலிட்டி வந்து அங்கே வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆக்சசபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சிஸ்டமில் சேவ் பண்ணுறீங்க, சிஸ்டமில் சேவ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து உங்களுடைய க்ளவுட்லேயோ இல்லை மெயிலுக்கோ இல்லை டெலிகிராம்க்கோ ஏதோ ஒன்று சென்ட் பண்ணாதான் வேறு எங்கேயாவது போய் வேறு ஏதாவது சிஸ்டமில் யூஸ் பண்ணும்போது இதை நீங்கள் ரிட்ரீவ் பண்ணி அதை ஒர்க் பண்ண முடியும். ஆனால் க்ளவுடில் இப்போ ஸ்ப்ரெட்ஷீட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா எங்கே போய் உங்கள் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணாலுமே அது தெளிவாக வந்துடும், ரைட்டா? அதில் என்ன சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் சேவ் பண்ண மறந்துட்டாலும் அது ஆட்டோ சேவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் உண்டு. ஸோ இதுதான் பேசிக்காக சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ் ஒரு ஜிஸ்ட்டு. ஸோ இதை வச்சுட்டு இந்த கொஷின் வாசிச்சா SaaS buyers can customize the user interface and can change data fields. SaaS user can access their data through their mobile devices. Outlook, Hotmail, Yahoo Mail are form of SaaS. Obviously, இது மூணுமே வந்து கரெக்ட் தான், ரைட்டா? ஸோ இது ரிலேட்டடாக we have some other concepts also. ஒன்று வந்து எட்ஜ் கம்ப்யூட்டிங், ரைட்? ஸோ இப்போது சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸே எடுத்துக்கோங்க. ஒரு டாஸ்க்கு கொடுக்குறீங்க, அந்த டாஸ்க்கு கொடுக்கறது வந்து அந்த க்ளவுட் கம்ப்யூட்டர்ஸ்க்கோ இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டோ ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு டாஸ்க்கு கொடுக்குறீங்க. அந்த டாஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த க்ளவுட் சர்வர் என்ன பண்ணுன்னா டாஸ்க்கை எடுத்துகிட்டு அதை ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும், ரைட்டா? இப்போ இந்த க்ளவுட் சர்வர் நீங்கள் ஒருத்தர் கொடுக்குற டாஸ்க்கை மட்டும் ஒரு டைமில் ஒர்க் பண்ணாது. உங்களை போல் எத்தனை யூசர்ஸ் இருந்தாலும், பலாயிரம் யூசர்ஸ் இருந்தாலும் வந்து அவங்க கொடுக்குற டாஸ்க் எல்லாத்தையுமே வந்து இதை எடுத்துகிட்டு ப்ராசஸ் பண்ணி ஒவ்வொருத்தர் யூசருக்கும் அது அவுட்புட்டாக ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம், ரைட்? இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தாக்க ஆப்வியஸாக அந்த க்ளவுட் சர்வருடைய அந்த கெப்பாசிட்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கணும். அதோட ப்ராசஸர் ஸ்பீடு ரொம்ப அதிகமாக இருக்கணும். அதோடைய அதை சேவ் பண்ணுற அந்த டேட்டா சர்வர் அது ரொம்ப பெருசாக இருக்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ரைட்டா? இப்போது இதை காஸ்ட் கட் பண்ணுறதுனாலையும் இல்லை இதை இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக ஃபாஸ்டராக எப்படி பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சாக்க இந்த எட்ஜ் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு கான்செப்ட்டுக்கு வந்து வர்றாங்க. ஸோ பேசிக்காக இது என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஒவ்வொரு யூசர் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நோடு சர்வராக வந்து பக்கத்துலேயே அவங்களுடைய விசினிட்டிலேயே வந்து ஒரு நோட் சர்வராக வந்து ஒவ்வொன்றும் செட் பண்ணுறாங்க, ஃபிட் பண்ணுறாங்க. இப்போ இந்த நோட் சர்வர்லேருந்து அகைன் இட் இஸ் கனெக்டட் டு திஸ் க்ளவுட் சர்வர், இந்த மெயின் சர்வர். இப்போது இந்த ப்ராசஸிங் எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி அந்த க்ளவுட் சர்வரில் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா, இப்போ என்னவாகுது அப்படின்னு பார்த்தா இந்த நோட் சர்வர்ஸ்லேயே வந்து இந்த விசினிட்டி இந்த ப்ராக்சிமிட்டியில் இருக்கிற நோட் சர்வர்ஸ்லேயே வந்து இந்த ப்ராசஸ்லாம் வந்து பண்ணுறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தாக்க டைம் வந்து ஆப்வியஸாக கம்மியாகுது, பவர் கன்சப்ஷன் அப்புறம் லேட்டன்சி இது எல்லாமே வந்து பெட்டராக இருக்குது. அப்போ இந்த நோட் சர்வர்ஸ் வந்து ஈஸியாக உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி க்ளவுட் சர்வருக்கு இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் கொடுத்துட்டு திருப்பி உங்களுக்கு டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுது, ரைட்டா? ஸோ இதுதான்
இதில் இருக்கிற பேசிக்கான கான்செப்ட். இதுக்கு பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எட்ஜ் கம்ப்யூட்டிங்னு சொல்கிறாங்க. ஆப்வியஸாக இந்த எட்ஜ் வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கிறனால அந்த எட்ஜ் உங்களுடைய வெசினிட்டியில் இருக்கிறனால அந்த எட்ஜுங்கிற ஒரு நேம். ரைட்டா? சரி. அடுத்தது சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ் போலவே நெட்வொர்க் அஸ் அ சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிளாக் செயின் அஸ் அ சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குது. இந்த பிளாக் செயின் அஸ் அ சர்வீஸை கொஞ்சம் செகண்டில் பார்க்கலாம். இப்போ நெட்வொர்க் அஸ் அ சர்வீஸும் எக்ஸாக்டாக அதே போல தான். சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ் கான்செப்ட் என்ன பண்ணுதோ அதே தான். இப்போ இந்த நெட்வொர்க் அஸ் அ சர்வீஸ் வந்து இங்கே வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணுது. ரைட்டா? உங்களுக்கு டேட்டாவை வந்து சேவ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தாக்க இங்கே நெட்வொர்க் அஸ் அ சர்வீஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அடுத்தது in the context of digital technology for entertainment, consider the following. Augmented reality, a simulated environment is created and the physical world is completely shut down. அப்புறம் the virtual reality VR images generated from the computers are projected into real life objects or surroundings. அப்புறம் third, AR allows individuals to be present in the world and improves the experience using the cameras of smartphones. VR வந்து closes the world and the transposes an individual providing complete immersion experience. ஸோ நம்ம இன்னைக்கு டெக்னாலஜிஸ்லாம் பார்க்கும்போது இந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டி, இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டிலாம் வந்து ரொம்பவே வந்து இன்றைக்கி நிலைமைக்கு நிறையாவே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பாயிண்டில் 3D எப்படி வந்து ஃபாஸ்டராக கேட்சப் பண்ணிச்சோ அதே போல் இந்த மாதிரி டெக்னாலஜிஸும் இன்றைக்கி வந்து கேட்சப் பண்ணிட்டு வருது. ஸோ இதோடைய பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, இந்த பேர்லேயே இருக்கும் விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆகுமெண்டட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை வாசிச்சிங்க அப்படின்னா கான்செப்ட் வந்து அப்படியே ஸ்விட்ச் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? இந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டி வந்து பேசிக்காக என்னன்னு பார்த்தா, ஜென்ரேட்டட் ஃப்ரம் அ கம்ப்யூட்டர் ஆர் ப்ரொஜெக்டட் ஆன் டு ரியல் லைஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கேம் ஒன்று கேள்விப்பட்டிருக்கலாம், கொஞ்சம் கான்ட்ரஃபிஷியலான கேம், போக்கிமான் கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த போக்கிமான் கோ பேசிக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தாக்க, உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் கேமராவில் கேப்சர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஏதோ ஒரு ப்ரைஸோ இல்லைன்னா ஒரு போக்கிமானோடைய ஒரு ஒரு சம் எக்கோ ஏதோ சம்திங் இருக்கும். ஸோ அதை போயிட்டு ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக நீங்கள் வந்து கேமராவில் கேப்சர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு விஷயம் இருக்கும், அதை குழந்தைங்க போய் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆகுமெண்டட் ரியாலிட்டியை யூஸ் பண்ணி வந்து இந்த கேமை டிசைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னு பார்த்தா, குழந்தைங்க வந்து ஆப்வியஸாக பீயிங் அ சைல்டு கவனிக்காமல் அந்த கேமில் ரொம்பவே வந்து இன்வால்வ் ஆகி எங்கேயாவது போய் கீழே விழுந்துறது, ரோட்டில் கிராஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதனால தான் அந்த கேம் கான்ட்ரவர்ஷியல் ஆச்சு. பாயிண்ட் இங்கே என்னன்னா, ஆகுமெண்டட் ரியாலிட்டி இப்படி தான் ஒர்க் ஆகும். விர்ச்சுவல் ரியாலிட்டி பேசிக்காக என்னென்னா, ஒரு டிவைஸை யூஸ் பண்ணுவாங்க, அந்த டிவைஸை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்கள் ஃபிசிக்கல் வேர்ல்ட்லேருந்து கட் ஆஃப் ஆகிடுவீங்க. ஸோ ஆகுமெண்டட் ரியாலிட்டி அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி. ரைட். இப்போது இது ரெண்டையுமே வந்து ஒரு அம்பர்லா டேர்முக்குள்ளே வைக்கலாம். அப்படின்னா எப்படி வைக்கலாம்னா, எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி. இன்ஃபேக்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் ஆகுமெண்டட் ரியாலிட்டி இது ரெண்டையுமே ஒரு பர்டிகுலர் டிவைஸில் அது செட் பண்ணாங்க அப்படின்னா இது மிக்ஸ்டு ரியாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே அம்பர்லா டேர்மில் ஒன்று ஃபிட் பண்ணோன்னா அது எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ அகெயின் நம்ம ஃபேஸ்புக் மெட்டாவோடைய ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தோம், அந்த மெட்டாவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துருப்போம். அது பேசிக்காக வந்து உங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு உங்களுடைய அவத்தாரை நீங்களே க்ரியேட் பண்ணி ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டில் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுற போல் இருக்கும். அது வந்து பேசிக்காக இந்த எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டியோடைய ஃபர்தர் அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான். ரைட்டா? சரி, அடுத்தது ரைட். இது வந்து 2018 கேட்ட ஒரு கொஷின். ஸோ அலாம் ஆஃப் யுவர் ஸ்மார்ட் ஃபோன் ரிங்ஸ் இன் தி மார்னிங். ஸோ இது ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துட்டு, ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸை கொடுத்துட்டு, இல்லை அது ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு கீழே கொடுத்துருக்கிற எதை வந்து இது குறிக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இது வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ரைட்டா? இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த போல் வெப் 3.0 இருக்கட்டும், இல்லை எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டியாக இருக்கட்டும், இல்லை எல்லா அட்வான்ஸ்டு வெர்ஷன்ஸுமே வந்து தேர் ஆல் இன்டர் கனெக்டட். ரைட்டா? இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்து பார்ட் ஆஃப்
வெப் 4.0 5.0. ஸோ அப்புறம் எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி வந்து பார்ட் ஆஃப் அகைன் இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து இன்டர் கனெக்டட், ரைட்? இப்போது இதில் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ பேசிக்காக அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு டேட்டாவை ப்ரௌஸ் பண்ணுறீங்க. அந்த டேட்டா ப்ரௌஸ் பண்ணுறது வந்து கூகுளில் போய் அதை சர்ச் இன்ஜினில் நீங்கள் என்ன சர்ச் பண்ணுமோ அதை டைப் பண்ணுவீங்க. இப்போ டைப் பண்ணுற அந்த பர்டிகுலர் இன்புட் வந்து என்னவாகும்னு பார்த்தா, உங்கள் சிஸ்டம்லேருந்து கூகுளுடைய சர்வருக்கு போய் அங்கே அந்த டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸாக வந்து காமிக்கும், ரைட்டா? இப்போது உங்கள் சிஸ்டம்லேருந்து சர்வருக்கு போகிறப்போ யுவர் சிஸ்டம்ஸ் யூனிக் ஐபி வில் பி டேக்ட் அலாங் வித் தி டேட்டா தட் யூ சர்ச், ரைட்டா? இப்போது நீங்கள் என்ன டேட்டா சர்ச் பண்ணுறீங்களோ அதோடைய உங்களோட யூனிக் சிஸ்டமுடைய ஐபியும் அதில் இருக்கும். இப்போ இதை வந்து கூகுளாக இருக்கட்டும், இல்லை உங்கள் கண்ட்ரியோடைய கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இதை இப்போது நம்ம இந்தியானா இந்தியன் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், தே கேன் ட்ரேஸ், இல்லைன்னா தே கேன் மானிட்டர், ரைட்டா? இப்போது நீங்கள் ப்ரைவசி வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தா யூ கேன் யூஸ் திஸ் விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க். இப்போது இங்கே நார்மல் கண்டிஷன்ஸில் திஸ் இஸ் தி கேஸ், ரைட்டா? யூசர் ப்ரொவைட் பண்ணுறது வந்து யூசர் சர்ச் பண்ணுவாங்க, இன்டர்நெட் சர்வர் வந்து அந்த டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, யூசர் வந்து சர்ச் பண்ணுறாங்க. அந்த விபிஎன்கிற வந்து இந்த விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க் பேசிக்காக என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தாக்க, உங்களுக்கு அந்த ஐபியை மாஸ்க் பண்ணி ஒரு டம்மி ஐபியை ப்ரொவைட் பண்ணுது, இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஐடென்டிட்டியை அங்கே மாஸ்க் பண்ணுது, ரைட்டா? மாஸ்க் பண்ணதுக்கப்புறம் சர்வருக்கு போயிட்டு டேட்டாவெல்லாம் ரிட்ரீவ் பண்ணிவிட்டு திருப்பி உங்களுக்கு வந்து அதை டேட்டாவை காமிக்குது. ஆப்வியஸாக இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தாக்க, நீங்கள் நார்மலாக ஒரு பர்டிகுலர் விஷயத்தை ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 MB ஆகுதுன்னு பார்த்தாக்க, இங்கே ஒரு 20 MB ஆகிருக்கும். காரணம் என்னென்னு பார்த்தாக்க, உங்களுடைய ஐபி மாஸ்க் பண்ணுறது, இல்லை உங்களுக்கு வந்து அந்த டேட்டாவுக்கு வந்து என்கிரிப்ட் பண்ணி திருப்பி ரிட்ரீவ் பண்ணி டீக்ரிப்ட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நடக்கிறனால இங்கே டேட்டா கன்சப்ஷன் அதிகமாகும், டிலே டைம் லேட்டன்சியும் அதிகமாகும். பட் உங்களுடைய ஐடென்டிட்டி வந்து கம்ப்ளீட்டாக ப்ரூஃபாக மாஸ்க்டாக இருக்கும், ரைட்? இப்போது இதுலேயே வந்து ஒரு ப்ரௌசர், இந்த விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க்லேயே வந்து ஒரு இதை பேஸ் பண்ணி இந்த பிரின்சிபல்ஸை பேஸ் பண்ணி ஒரு ப்ரௌசராகவே உருவாக்குறது தான் இந்த டோர் ப்ரௌசர். ஸோ இந்த ப்ரௌசர் என்ன, அந்த டோர் ப்ரௌசர் பேசிக்காக என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, டார்க் வெப்பில் அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது எல்லாமே வந்து அந்த யூசர் வந்து அனானிமஸாக ரிமைன் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற விஷயங்கள். ஸோ ஆப்வியஸாக இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் நிறையா வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. நம்மளுடைய கண்ட்ரிலையும் கூட ரஷ்யாவிலேருந்து ஒரு டிப் கொடுத்து ஒரு ஒரு நபரை வந்து டார்க் வெப்பில் வந்து நிறையா இல்லீகல் ஐட்டம்ஸை வந்து ட்ரக்ஸை வந்து செல் பண்ணுறதுக்காக உத்தரகாண்ட்லேருந்து அவரை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நடக்க தான் செய்யுது. சரி, அடுத்தது which one of the following word or phrase is most appropriately used to denote an interoperable network of 3D virtual world that can be accessed simultaneously by millions of users who can exert property rights over the virtual item? ரீசெண்டாக போன வருஷம் கேட்ட கொஷின் இது. ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு அந்த கொஷின்லேருந்து ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் இது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து மெட்டாவர்ஸ். ஸோ இது ரிலேட்டடான கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக வந்துட்டே தான் இருக்குது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் இது ரிலேட்டடாக ஏதோ ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னு பார்த்தாக்க ப்ளீஸ் எம்ஃபசைஸ், ரைட்டா? சரி, அடுத்த கொஷின், அடுத்த விஷயம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சரி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொதுவாக இந்த லைஃப் சேஞ்சிங் டெக்னாலஜிஸ் ஏதோ ஒரு விஷயம் வருது அப்படின்னு பார்த்தாக்க அதை கேட்குறதுல யூபிஎஸ்சி மும்முரமாக இருப்பாங்க ஒரு பக்கம். இன்னொன்று, அந்த டெக்னாலஜிஸ்க்கு நீங்கள் ரொம்ப டீப்பாக போயிட்டு எல்லா விஷயங்களையும் டவுன் டு தி அல்காரிதம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதோடைய பேசிக் நேச்சரனை எப்படி வந்து அது ஒர்க் ஆகுது பேசிக் லெவலில், அது அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயங்களை மட்டும் நம்ம சூப்பர்ஃபிஷியலாக தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது, ரைட்டா? ஸோ அதை தாண்டி யூபிஎஸ்சி கேட்க போகிறது கிடையாது. ஸோ அப்படி கேட்கணும் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக் அந்த போர்ஷனில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம படிக்கணும் அப்படின்னா அது ஹியூமன்லி இம்பாசிபிள். ஸோ யூபிஎஸ்சி அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, ரைட்?
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ பேசிக்காக இதோடைய ஜிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, ஹியூமன்ஸை இமிட்டேட் பண்ணுறது, அதாவது அட்லீஸ்ட் அந்த திங்கிங் லெவலில் இமிட்டேட் பண்ணுறது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஹியூமன்ஸ் அப்போ இமிட்டேட் பண்ணோம் அப்படின்னா லேயர் பை லேயர் கொஞ்சம் டீப்பாக போய் பார்த்தாக்க, எப்படி அவங்க வந்து ஒரு ஹியூமன் வந்து யோசிக்கிறாங்க, அந்த பிரெயினில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குது, ஸோ இந்த ஆக்டிவிட்டிக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் ஃபஸ்ட்டு ட்ரிகர் ஆகுது, நியூரான்ஸ்லேருந்து மற்ற விஷயங்கள் வரைக்கும் என்சைம்ஸ்லேருந்து என்னென்ன ட்ரிகர் ஆகுது அப்படின்ட்டு ரொம்ப பேசிக்காக போயிட்டு நம்மளுடைய ஹவு அவர் பிரெயின் திங்ஸ் அப்படிங்கிறத படித்து அதை இமிட்டேட் பண்ண ட்ரை பண்ணுறது தான் பேசிக்காக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய உள்ளக்க இருக்கிற கோர் கான்செப்டாக இருக்குது. சரி, இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அதோடைய லேயர் பை லேயர் பிரிச்சோம் அப்படின்னு பார்த்தாக்க, ஃபர்ஸ்ட் லேயரில் மிஷின் லேர்னிங். ஆப்வியஸாக ஒரு கம்ப்யூட்டர் வந்து இட் ஹேஸ் டு ஹாவ் சம் அல்காரிதம் டு ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் தி இன்புட்ஸ் தட் ஆர் கிவன் பை தி ஹியூமன்ஸ், ரைட்டா? ஒன்று. ரெண்டாவது ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க். ஸோ டு இமிட்டேட் ஹவு ஹியூமன் திங்ஸ், ஹியூமன் பிரெயினில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அட்லீஸ்ட் அந்த பேசிக் லெவல்லையாவது என்ன நடக்கிறதுங்கிறது அதே மாதிரி இமிட்டேட் பண்ண ட்ரை பண்ணால் தான் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளுடைய பிரெயினில் இந்த நியூரல் ஆக்டிவிட்டி, நியூரல் நெட்வொர்க் வந்து நோட் டு நோட் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதே போல் தான் இங்கேயுமே அந்த விஷயத்தை இமிட்டேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்கிங். அடுத்து டீப் லேர்னிங். இந்த டீப் லேர்னிங் வந்து பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் இன்புட்டையோ இல்லை டேட்டாவையோ எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு ஹியூமன் என்ன பண்ணுவாங்க, எதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவாங்க, அது ஒரு சென்டென்ஸில் எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த டீப் லேர்னிங்கில் இமிட்டேட் பண்ணுற ட்ரை பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் தி லேயர்ஸ் தட் மேக்ஸ் அப் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆப்வியஸாக ஃபுல்லாக நம்மளால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, ஏது, இது எப்படி இன்றைக்கி என்ன நிலமையில் பயணிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஃபுல்லாக இந்த கிளாஸில் பார்க்க முடியாது. நம்ம ஒரு ப்ரீஃபாக என்னென்ன விஷயங்கள் அது தொடர்ந்து நடக்குது அப்படிங்கிற மட்டும் பார்க்கலாம். ஸோ ரீசெண்டாக நம்ம வந்து குளோபல் பார்ட்னர்ஷிப் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு மீட் நடந்தது. ஸோ அது வந்து நியூ டெல்லியில் தான் நடந்தது. ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் நிறையா பார்க்குறோம். சாட் ஜிபிடி வந்து சாட் ஜிபிடி, ஜெமினி, அப்புறம் டீப் சீக், இந்த மாதிரி ரீசெண்டாக வர ஏஐஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ரேப்பிடாக வந்து பரவிட்டுருக்கு அதோடைய யூசேஜஸ்ஸு. ஸோ ஒரு பக்கம் அதோடைய யூசேஜ் வந்து அட்வான்டேஜஸாக இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து மிஸ்லீடிங்காகவும் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஃபேக்டாகவும் இருக்குது. சரி, இப்போது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இட் ஹேஸ் டு பி ரெஸ்பான்சிபிள், இட் ஹேஸ் டு ஹாவ் என்ன சொல்கிறது, இந்த ஒரு ரெஸ்பான்சிபிள் அவுட்கம் அஸ் அ ஹோல் அப்படிங்கிறத வந்து எல்லா நாடுகளும் மட்டும் இல்லாமல் அந்த ஏஐ கிரியேட்டர்ஸுமே அதை ஏற்றுக்கிறாங்க. ஸோ அதை எம்ஃபசைஸ் பண்ணுற அளவில் ஒரு மீட் தான் வந்து இந்த குளோபல் பார்ட்னர்ஷிப் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ கண்ட்ரீஸ் இன்க்ளூடிங் யூஎஸ், யூகே, ஜெர்மனி, இந்த மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரீஸ் எல்லாத்தையுமே சேர்ந்து இதை யுனானிமஸாக வந்து அடாப்ட் பண்ணிக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தாக்கா, தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹேஸ் டு ஹேவ் சம் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காக. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, மேனர் தட் ரெஸ்பெக்ட்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ஷேர்டு டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கொள்கையாக அந்த பர்டிகுலர் மீட்டில் வச்சுருந்தாங்க. சரி, அடுத்தது ஆல்ஃபா ஃபோல்ட், ரொசெட்டா ஃபோல்ட். ஸோ ரீசெண்டாக நம்ம அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்க்கும் போதுமே பார்த்தோம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து இட் இஸ் அ வெரி ஃபண்டமெண்டல் ஆக்டிவிட்டி ஃபார் அந்த ஆர்கானிசம்ஸ் வெல்பீயிங் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து செல் லெவலில் டிஎன்ஏ, ஆர்என்ஏ இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன்ஸ் மூலமாக நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸில் டீப்பாக பார்த்தாக்க, ப்ரோட்டீன் இஸ் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட் அப்படிங்கிறது ஒரு பேஸ் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போது இந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணும்போது ப்ரோட்டீன் பல மாதிரியான உருவங்கள் எடுக்குது. அதில் ஃபோல்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது, ரைட்டா? இப்போ இந்த ப்ரோட்டீன் ஃபோல்டிங் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னு பார்த்தாக்க, தி செல் ஸ்டார்ட்ஸ் டு மியூட்டேட். அப்போ தான் வந்து இந்த டியூமர் செல்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, இப்போது அகெயின் நம்ம இது ரொம்ப டீட்டெயிலில் போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போது இந்த ப்ரோட்டீன் ஃபோல்டிங்கை வந்து ஒருவேளை நம்மளால் படிக்க முடிஞ்சு அப்படின்னா, இந்த கேன்சரை வந்து நம்மளால்
அது மியூட்டேட் ஆகிறதுக்கு முன்னாடி அதை தடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ரிசர்ச் போயிட்டு இருக்குது. இப்போ இந்த ஃபீல்டில் இந்த ப்ரோட்டீன் ஃபோல்டிங்கை 3D லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இப்படி தான் நடக்கிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி உண்டு அப்படின்னு எடுத்து காமிக்கிறது வந்து இந்த ஆல்ஃபா ஃபோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆல்ஃபா ஃபோல்டு வந்து ஒரு ஏஐ. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷனைசிங் டிஸ்கவரி, இந்த ரெவல்யூஷனைசிங் ஒரு ஒரு ஆக்ட் வந்து என்னவா ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நோபல் ப்ரைஸ் கொடுத்தே வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. 2024 கெமிஸ்ட்ரிக்கு வந்து நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வெரி ஹாட் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக். சரி, அடுத்தது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடாக லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், லார்ஜ் மல்டிமோடல் மாடல் அப்படின்னு 2 இருக்குது. சரி, இப்போது இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் இப்போது ஏஐயை பொறுத்த வரைக்கும் ஜெனரேட்டிவ் ஏஐ, அப்புறம் ஆட்டோமேட்டிவ் ஏஐ, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்துட்டுருக்கு. சரி, இப்போது சாட் ஜிபிடி பேசிக்காக எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சாட் ஜிபிடி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாம் ஒரு இன்புட் கொடுக்குறோம். அந்த இன்புட்டுக்கு வந்து அதுக்கு ஆப்டான அவுட்புட் கொடுக்குது வித் ஜஸ்டிஃபிகேஷன்ஸ், வித் ப்ராபபிலிட்டி, வித் சஜஷன்ஸ், இது எல்லாமே வந்து அது கொடுக்குது. சரி, இப்போது நம்ம கொடுக்கறது வந்து ஒரு டெக்ஸ்ட் இன்புட், ரைட்டா? அதே சமயத்தில் ஒரு பிக்சரை நம்ம கொடுத்து இல்லை ஒரு ஒரு வாய்ஸ் மெசேஜை கொடுத்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதுக்கு திருப்பி நம்ம அவுட்புட்டாக கொடுக்கறது வந்து இந்த பேஸ் லெவல் ஏஐஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்படும். பிகாஸ் தே ஆர் லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை யூஸ் பண்ணி இந்த இந்த ஆர்கிடெக்சரை யூஸ் பண்ணி தயாரிக்கப்பட்ட அந்த ஏஐ மாடல்ஸ், ரைட்டா? இப்போது டெக்ஸ்ட்டையோ பிக்சரையோ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒருத்தர் வந்து சோகமாக பேசுகிறாங்க, அந்த சோகமாக பேசும்போது அந்த 4 வார்த்தை ஏதோ பேசுகிறாங்கன்னா அந்த 4 வார்த்தையில் ஏதோ ஒரு பர்டிகுலர் வார்த்தைக்கு வந்து ரொம்ப எம்ஃபசிஸ் கொடுக்கறது வந்து நமக்கு ஹியூமனாக தெரியும். ஆனால் அந்த மிஷின் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து எம்ஃபசிஸ் பண்ணி அவங்களுக்கு சொல்கிறது வந்து அவங்க சோகமாக இருக்காங்களா சந்தோஷமாக இருக்காங்களா அப்படிங்கிறத வந்து சந்தோஷமாக ரெகக்னைஸ் பண்ணி திருப்பி அவுட்புட்டாக கொடுக்குறது வந்து ஒரு சேலஞ்சிங் டாஸ்க். பட் ஏஐஸ் ஆர் டூயிங் இட். ரீசெண்டாக வர்ற அட்வான்ஸ்ட் ஏஐஸ்லாம் வந்து அதை பண்ணுறாங்க. ஸோ அது என்னென்னா இந்த லார்ஜ் மல்டிமோடல் ஆர்கிடெக்ட் ரிலேட்டட் ஏஐஸ். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வந்து டெக்ஸ்ட் ஒன்லி மட்டும்தான் இன்புட் டேட்டாவை எடுத்துக்கும். இங்கே டெக்ஸ்ட், இமேஜஸ், வீடியோ, மற்ற இன்புட்ஸுமே வந்து இது எடுத்துக்குது, ரைட்டா? ரீசெண்டாக வந்த கூகுள் ஜெமினி, அப்புறம் க்ளவுட் 3.5க்கு மேலே இருக்க வெர்ஷன்ஸ், அப்புறம் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் லார்ஜ் மல்டிமோடல் லாங்குவேஜ் மாடல், ரைட்டா? ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த இந்த சாட் ஜிபிடியோடைய முன்னாடி வெர்ஷன் இது எல்லாமே லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ரிலேட்டட் ஏஐ, ரைட்டா? சரி, ஸோ இது இல்லாமல் லார்ஜ் விஷுவல் மாடல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது ரைட். ஸோ நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னென்னு பார்க்கும்போது லேயர் பார்த்தோம். ஸோ அதில் நியூரல் நெட்வொர்க், ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம், சரி, ரைட்டா? ஸோ இந்த நியூரல் நெட்வொர்க் வந்து பேசிக்லி ட்ரை டு இமிட்டேட் ஹவு ஹியூமன் பிரெயின் திங்ஸ். நம்மளோட பிரெயின்ஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு மெமரியாவோ இல்லாட்டினா ஒரு 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 விஷயத்தை ப்ராசஸ் பண்ணும்போது என்னவாகுது அப்படின்னு பார்த்தாக்க அதுக்கு தகுந்த டேட்டாஸ் நம்ம தலையில் என்ன இருக்கோ அதுக்கு ரிலேட்டடான நியூரான்ஸை ஆக்டிவேட் பண்ணி அந்த நியூரல் நோட்ஸ் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணி நமக்கு ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டாக கொண்டு வரதுக்கான உள்ள வேலைகள் நடந்துட்டு. இப்போ இதை இமிட்டேட் பண்ணுறது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க். இப்போது இதுக்காக இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் ரிலேட்டடான ஒர்க்குக்காக 2 பேர்த்துக்கு வந்து நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ ஹாப்ஃபீல்ட் அப்புறம் ஜெஃப்ரி ஹிண்டன். ஸோ இவங்க 2 பேர்த்துக்குமே வந்து ரீசெண்டாக இது ரிலேட்டடாக நோபல் ப்ரைஸ் வாங்கிடுறாங்க. ஸோ இதுவும் அகெயின் ஹாட்டாக இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மைக்ரோ ஆர்என்ஏ ரிலேட்டடாக ஒரு முந்தின கிளாஸஸில் பார்த்தோம். மைக்ரோ ஆர்என்ஏ ரிலேட்டடாக ஒரு நோபல் ப்ரைஸையும் பார்த்தோம். இப்போவே வந்து 2 ரிலேட்டடான நோபல் ப்ரைஸ் பார்த்துட்டோம், ஆல்ஃபா ஃபோல்டு அப்புறம் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்கிங். சரி, அடுத்தது இது ரிலேட்டடான கொஸ்டின்.
with the present state of development, artificial intelligence can effectively do which of the following? So, bring down electricity consumption in industrial units, create meaningful short stories and songs, disease diagnosis, text to speech conversion, wireless transmission of electrical energy, right? So, நம்ம எவ்வளோ தான் வந்து லாஜிக்கலாக வந்து ஒரு கொஷினை வந்து ஒரு சில டைம் ஆன்சர் பண்ணியிருந்தாலும் யூபிஎஸ்சி கீ வந்து மாறி வந்துச்சு அப்படின்னா மாறி வந்தது தான். அவங்கள்ட்ட போய் நம்ம பெருசாக எதுவும் கேட்க முடியாது. ஸோ இந்த பர்டிகுலர் கொஷின் அந்த மாதிரி ஒரு கொஷின். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு பார்க்கும்போது ஜென்ரலாக இது 5மே வந்து அதனால் பண்ண முடியும் இன்றைக்கி தேதிக்கு. பட் இவங்க கீ கொடுத்துருந்தது வந்து என்னவா கொடுத்துருந்தாங்கன்னா 1, 3 and 4 கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை அவங்களுக்கு கொஷின் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றும் இல்லை. ஸோ இன்றைக்கி நிலைமைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இட் கேன் டூ ஆல் தீஸ், ரைட்டா? சரி, அடுத்தது ரைட். அகைன் இந்தியா லெவலில் என்ன ஸ்டெப்பு, என்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க தேவை இருக்குது. ஸோ பாரத் ஜென் அப்படிங்கிறது வந்து ஜெனரேட்டிவ் ஏஐ இனிஷியேட்டிவ் பை இந்தியா. ஸோ இது என்னென்னா பேசிக்காக இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி, லாங்குவேஜ் பற்றி நம்மளுடைய கல்ச்சரில் லாங்குவேஜோடைய ரோல் அதெல்லாம் பற்றி படிக்கிறதுக்கு இந்த பர்டிகுலர் பாரத் ஜெனுங்கிற ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ இது யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தாக்க இட் இஸ் லெட் பை ஐஐடி பாம்பே அண்டர் நேஷ்னல் மிஷன் ஆன் இன்டர்டிசிப்ளினரி சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம். நேஷ்னல் மிஷன் ஆன் இன்டர்டிசிப்ளினரி சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம், ரைட். அடுத்தது பிளாக் செயின் டெக்னாலஜி. ஓகே, ஸோ இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அகெயின் இன்னொரு ரெவல்யூஷனைசிங் டெக்னாலஜி, ரைட். இப்போது இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி பொதுவாக வந்து எப்படி நம்மெல்லாம் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பிட்காயின் கிரிப்டோ கரன்சி மூலமாக தான் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி பெருசாக என்ன அப்படின்னு பார்த்தா இந்த பர்டிகுலர் டெக்னாலஜி இஸ் பேஸ்ட் ஆன் லெட்ஜர் கிரியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. லெட்ஜர் அப்படின்னா ஒரு நோட்டில் ஒரு என்ட்ரி போடுறது தான் பேசிக்காக அதோடைய ஜஸ்ட்டு, சரியா? இப்போது ஒரு யூசர் ஒரு 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 டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது அங்கே அந்த பிளாக் செயின் டெக்னாலஜி எப்படி அதை சேவ் பண்ணுதான்னு பார்த்தா ஒரு பாக்ஸை க்ரியேட் பண்ணி அந்த பாக்ஸுக்குள்ளே இந்த டேட்டாவை வச்சு அதை அந்த பாக்ஸை வந்து தனியாக வச்சுருது. இப்போது அடுத்த டாஸ்க்கை வந்து பண்ணுறாங்க இன்னொரு யூஸரோ இல்லை அதே யூஸரோ வந்து இன்னொரு டாஸ்க் பண்ணுறாங்கன்னா அந்த டாஸ்க்கையுமே வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே பார்சல் பண்ணுற மாதிரி பண்ணுது. நான் ரொம்ப கொலோக்கியலாக சொல்கிறேன், லேமன் டேர்ம்ஸில் சொல்கிறேன். ஸோ இந்த 2 பாக்ஸுக்குமே ஒரு கனெக்டர், ஒரு இன்டர்ஃபேஸையும் கொடுக்குது, சரியா? அப்போது ஒரு பர்டிகுலர் பாக்ஸ் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே என்ன நடந்துச்சு, இப்போ அதுக்குள்ளே சேவ் பண்ணி வச்சிருந்த அந்த டேட்டா இருக்க போகுது. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸுக்கு அப்புறம் அடுத்த லெவல் ஆஃப் அந்த அந்த இன்டர்ஃபேஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா அடுத்த பாக்ஸில் என்ன இருக்குங்கிறத வரிசையாக வந்து அடிக்கிட்டே வர போல் ஒரு விஷயந்தான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி. ஸோ இந்த ரெப்ரசன்டேஷனை பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு ஒரு பார்சல், அதுக்கப்புறம் அதை வெரிஃபை பண்ணுது, அதுக்கப்புறம் அந்த பாக்ஸில் வந்து இன்னொரு பாக்ஸுக்கு பக்கத்துலேயே அடிக்கி வச்சுட்டு ஒரு கனெக்டிவிட்டி, இன்டர் கனெக்டிவிட்டி கொடுத்துக்கிட்டே இருக்குது, ரைட். இப்போது இந்த பர்டிகுலர் டாஸ்க்கு, அதாவது இந்த டாஸ்க்குன்னு நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது கூட நீங்கள் வந்து ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு கிரிப்டோ கரன்சியை மைன் பண்ணுறது, ரைட்டா? நம்ம கிரிப்டோ மைனிங் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிட்காயின் மைனிங் கேள்விப்பட்டிருக்கேன், ரைட்டா? ஒன்ஸ் நீங்கள் பிட்காயின் இந்த மைனிங் பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தாக்க இந்த பிட்காயின்ஸ் வந்து இட் ஹேஸ் டு பி மைண்ட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உண்டு. ஸோ எப்படி அதை மைண்ட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரேஞ்ச் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸை உங்கள் கம்ப்யூட்டர் வந்து அதை சால்வ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு பிட்காயின் வந்து நீங்கள் எடுக்க முடியும். இதுதான் வந்து பேசிக்காக அந்த மைனிங்கோடைய ஜிஸ்ட், ரைட்டா? ஸோ ஒன்ஸ் இந்த பிட்காயின் கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த பிட்காயினுக்கு நீங்கள் தான் சொந்தக்காரர் அப்படின்ட்டு அந்த டாஸ்க்கை நீங்கள் சொல்லிடுறீங்க. அப்போது அந்த 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 டாஸ்க்கை முடிச்சிடுறீங்க. அந்த பர்டிகுலர் பிட்காயின்னு நீங்கள் தான் ஓனர் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த பாக்ஸில் சேவ் ஆகிறது தான் இப்போது இங்கே ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். சரி, இப்போது இந்த பாக்ஸில் உங்களுடைய விஷயங்கள் வந்து கரெக்டு. இப்போ பிட்காயினை எடுக்காமலே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பிட்காயினை நீங்கள் எடுத்து நீங்கள் தான் சொந்தக்காரர் அப்படின்னா அதை வெரிஃபை பண்ணி அந்த பாக்ஸில் வந்து சீல் பண்ணுறாங்க. இப்போ இந்த வெரிஃபிகேஷன் இருக்கு இல்லையா,
இந்த வெரிஃபிகேஷன் வந்து இட் இஸ் டன் பை கன்சன்ஸ். ஸோ யூசர்ஸோடைய கன்சன்சஸ் மூலமாக தான் இது நடக்குது, இந்த வெரிஃபிகேஷன். ரைட்டா? இப்போ இதுதான் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்குன்னு சொல்கிறாங்க. ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக். ரைட்டா? இது இல்லாமல் இன்னொரு ஒரு கான்செப்ட் இருக்குது, அது வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கு. ரைட்டா? ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கு. இந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் பேசிக்காக வந்து மைனிங் ஆக்டிவிட்டி ரிலேட்டடாக இருக்கும். ஆனால் இங்கே இந்த ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்குங்கிறது பேசிக்காக வந்து உங்களுடைய டாஸ்க்கு கம்ப்ளீட்டட் இல்லாட்டினா அத்தன்டிக் அப்படின்னு சொல்லிட்டு கன்சென்சஸ் மூலமாக வெரிஃபை பண்ணி அந்த பாக்ஸில் சீல் பண்ணுறது தான் இங்கே ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக். ரைட்டா? ஸோ ஒன்ஸ் இது வெரிஃபைடு, அதுக்கப்புறம் இந்த இந்த அந்த பாக்ஸை வந்து அடுத்து வேற ஏதாவது ஒரு வெரிஃபிகேஷன்ஸ்க்கு மூலமாக நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்து அடுக்கிட்டே போயிடுவாங்க. ரைட்டா? ஸோ இதுதான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியோட ரொம்ப லேமன் டேர்ம்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஜஸ்ட். ரைட்டா? இப்போ இதை வச்சு நீங்கள் இந்த பர்டிகுலர் கொஸ்டினை பாருங்கள். வித் ரெஃபரன்ஸ் டு பிளாக் செயின் டெக்னாலஜி கன்சிடர் த ஃபாலோயிங். இட் இஸ் பப்ளிக் லெஜர் தட் எவ்ரி ஒன் கேன் இன்ஸ்பெக்ட் பட் which no single user controls. The structure and design of blockchain is such that all the data in it are about cryptocurrency only. Applications that depend on basic features of blockchain can be developed without anybody's permission. So first statement வந்து obviously correct. ரைட்டா? no single user control. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா cryptocurrency only அப்படின்னு கொடுத்துருக்காங்க. It is not so. இந்த blockchain technology வந்து இன்னைக்கு பல இடங்களில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இட் இஸ் நாட் கன்ஃபைன்ட் ஒன்லி டு கிரிப்டோ கரன்சிஸ். ரைட்டா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் தட் டிபெண்ட் ஆன் பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிளாக் செயின் கேன் பி டெவலப்ட் வித்தவுட் எனிபடிஸ் பெர்மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து இட் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஸோ ஆன்சர் வந்து 1 and 3. சரி, அடுத்து போகலாம். பிட்காயின்ஸை பற்றி ஒரு கொஷின். ஸோ நம்ம இப்போ தான் பார்த்தோம் பிளாக் செயின்ஸு. பிளாக் செயின் வந்து அதோடைய பேஸ் ஜிஸ்ட் என்னங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் பிட்காயின்ஸ். வித் ரெஃபரன்ஸ் டு பிட்காயின் சம்டைம்ஸ் இன் நியூஸ் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட்? பிட்காயின்ஸ் ஆர் ட்ராக்ட் பை தி சென்ட்ரல் பேங்க்ஸ் ஆஃப் கண்ட்ரீஸ். Anyone with Bitcoin address can send and receive Bitcoins from anyone else with a Bitcoin address. Online payments can be sent without either side knowing the identity of the other. ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள், ட்ராக்ட் பை சென்ட்ரல் பேங்க்ஸ் ஆஃப் கண்ட்ரீஸ். ஸோ இந்த பிளாக் செயின், இந்த பிட்காயின்ஸ் இதிலலாம் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக எதை பார்த்தாங்க, மக்கள் எதை பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தா இந்த டீசென்ட்ரலைஸ்டு நேச்சர். ரைட்டா? எந்த ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டிக்கும் they don't have any hold. ரைட்டா? அவங்களுடைய ஒர்க்கு எல்லாமே வந்து இந்த லெஜர் மூலமாக வந்து சேவ் ஆகிறனால இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஃபுல் ப்ரூஃப். ஒன்று. ரெண்டாவது, there is no centralized authority to monitor this அப்படிங்கிறது வந்து ப்ரைவசி வகையில் இட் இஸ் அ வெரி குட் நோஷன் அப்படிங்கிறது ரெண்டு. ஸோ இது வந்து தீஸ் ஆர் சம் வெரி அட்ராக்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் வேர் பீப்புள் வேர் யூஸிங் வேர் ஃபோர்ஸ் டு யூஸ் தீஸ் பிளாக் செயின் டெக்னாலஜி அண்ட் பிட்காயின்ஸ். சரியா? சரி, அப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கேன் சென்ட் ரிசீவ் பிட்காயின்ஸ் ஃப்ரம் எனிஒன் எல்ஸ். ட்ரூ. அடுத்து ஆன்லைன் பேமெண்ட் கேன் பி சென்ட் வித்தவுட் either side knowing the identity of the other. அதுவும் ட்ரூ. ஸோ 2 and 3. சரி, அடுத்தது terms sometimes seen in news, context, Billy experiment, artificial intelligence, blockchain technology, digital cryptocurrency, CRISPR-Cas9, particle physics அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பேசிக்காக என்னென்னா CRISPR-Cas9 வந்து ஈஸியாக நீங்கள் போட்டிருப்பீங்க, டிஎன்ஏ எடிட்டிங் என்சைம், டிஎன்ஏ எடிட்டிங் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பெல்லிங்கிறது வந்து பேசிக்காக இந்த பார்ட்டிக்கல் ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இங்கே செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 2. ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஒரு யூனிக்கான ஹெட்டிங்கோ இல்லை ஒரு ப்ராசஸோ நடக்குது அப்படின்னா அந்த ப்ராசஸ் பர்ஸே வந்து உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அந்த ப்ராசஸ் எதுக்கு ரிலேட்டட் ஆனது, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்கு ரிலேட்டட் ஆனது அப்படிங்கிற விஷயத்தையாவது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட். அடுத்தது
ரைட். நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ். ஸோ பிளாக் செயின்ஸ் வந்து ஆரம்பத்தில் இந்த பிட்காயின் மூலமாக வந்து நமக்கு அறிமுகமாகி ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இட் இஸ் பீயிங் யூஸ்ட் இன் ஸோ மெனி அதர் ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் ஒன் அமங் தி இம்பார்ட்டன்ட் ஒன் என்னன்னு பார்த்தா இந்த நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ். சரியா? ஸோ இந்த நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ் பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பீஸ் ஆஃப் ஃபிசிக்கல் அசெட், ஈதர் அன் ஆர்ட் இல்லை ஏதோ ஒரு பிக்சர், ஏதோ ஒன்றா இருக்கட்டும், அது அந்த பர்டிகுலர் அசெட்டுக்கு வந்து ஒரு யூனிக்கான ஐடியை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த க்ரியேட் பண்ண அந்த டோக்கனை வந்து இங்கே நான் ஃபஞ்சிபிள் டோக்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ இந்த நான் ஃபஞ்சிபிள் டோக்கன் ஆக்சுவலி ரெப்ரசன்ட்ஸ் தி ஃபிசிக்கல் அசெட் தட் இஸ் ஸ்டோர்ட் சம்வேர் எல்ஸ். ரைட்டா? இப்போ இந்த நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸை க்ரியேட் பண்ணுறது, இதை பற்றி இது ரிலேட்டடான விஷயங்கள், அதாவது இந்த ட்ரான்ஸ்ஃபர், இது எல்லாமே வந்து அகெயின் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். சரியா? சரி. இப்போ இந்த எக்ஸ்சேஞ்சபிலிட்டி, ஃபர்ஸ்ட்ல இந்த எக்ஸ்சேஞ்சபிலிட்டி பாருங்கள். ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ் வந்து கேன் பி எக்ஸ்சேஞ்ச் வித் another டோக்கன் ஆஃப் சேம் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு சேர் கொடுத்துட்டு ஒரு டேபிளையோ இல்லை வேறு ஏதோ ஒரு சேரையோ நீங்கள் வாங்கலாம். ஆனால் தட் இஸ் நாட் த கேஸ் இன் நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ். அதே போல் யூனிஃபார்மிட்டி வந்து ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ் வந்து ஆர் ஐடென்டிக்கல் டு ஈச் அதர், பட் நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ் ஆர் நாட் ஐடென்டிக்கல் டு ஈச் அதர் பிகாஸ் தே ரெப்ரசன்ட்ஸ் தி அசெட்ஸ் யூனிக்னஸ். அப்படின்னா ஒவ்வொரு அசெட்டுக்குமே வந்து அண்டர்லைங் அசெட்ஸுமே வந்து தே வில் ஹேவ் சம் யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்போது ஒவ்வொரு நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸும் வில் டிஃபர் ஃப்ரம் ஈச் அதர். அடுத்து ஃப்ராக்ஷனலைசேஷன். ஸோ அகெயின் இந்த நான் ஃபஞ்சிபிள் டோக்கன் வந்து தே கேனாட் பி என்ன சொல்கிறது டிவைடட் இன்டு ஸ்மால் பீசஸ். பட் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ் வந்து இப்போ 100 ரூபா கொடுக்குறீங்கன்னா 50 கூட நீங்கள் வாங்கிக்கலாம். பட் தட் இஸ் நாட் த கேஸ் இன் நான் ஃபஞ்சிபிள் டோக்கன். சரி. இப்போ இது ரிலேட்டடான கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 கேட்டிருக்காங்க with reference to non-fungible tokens. They enable the digital representation of physical asset. They are unique cryptographic tokens that exist on blockchain. They can be traded or exchanged at equivalence and therefore can be used as a medium of commercial transaction அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்த போல non-fungible tokens have unique and they are not similar to one another அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதன்படி பார்க்கும்போது நீங்கள் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வாசிங்கன்னா they can be traded and exchanged at equivalence and therefore can be used as a medium of commercial transaction. அது ஆப்வியஸாக தப்பு. ஸோ the answer for this question is 1 and 2 only. சரியா? unique cryptographic token true, enables digital representation of physical assets true. ரைட்டா? சரி. அடுத்து குவாண்டம் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிளாக் டெக்னாலஜி, குவாண்டம் டெக்னாலஜி, இது எல்லாமே வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப ஹாட்டாக இருக்கிற ரெவல்யூஷனைசிங் டெக்னாலஜிஸ். சரி. குவாண்டம் டெக்னாலஜி. ஸோ பேசிக்காக இந்த குவாண்டம் டெக்னாலஜி வந்து என்ன பேசிஸில் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாண்டம் ஃபிசிக்ஸ். சரியா? குவாண்டம் ஃபிசிக்ஸ். ஸோ இங்கே ஒரு ரொம்ப ஜஸ்ட்டாக ஒரு சூப்பர்ஃபிஷியலாக இதை பற்றி பேசணும் அப்படின்னா இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் வந்து பேசிக்காக ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், அதாவது அனலாக் லெவலில் இல்லாமல் போத் தீஸ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் வந்து தே எக்ஸிஸ்ட் இன் ஒன் ஸ்டேட், அதாவது ஒரே சமயத்தில் ஜீரோவும் இருக்கலாம் இல்லை ஒன்னாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே பேசிக்காக சொல்கிறாங்க. இதை வந்து கியூபிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குவாண்டம் ப்ராப்பர்ட்டி உள்ள எலிமெண்ட்ஸில் தான் வந்து ஒர்க் பண்ணுறது இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன டெக்னாலஜி இல்லை என்ன ஒரு இதுவாக இருக்கட்டும் அதை குவாண்டம் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ ரீசெண்டாக யுனைடெட் நேஷன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2025 இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லியிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னென்னு பார்த்தாக்க 1920s நீல் போர் அண்ட் வெர்னர் ஹைன்ஸ்பர்க் அப்புறம் எர்வின், இவங்க 3 பேரும் வந்து இந்த குவாண்டம் டெக்னாலஜி ரிலேட்டடாக தே பப்ளிஷ் சம் ஒர்க். ரைட்டா? இப்போ அதுலேருந்து தான் வந்து இன்றைக்கி இந்த குவாண்டம் டெக்னாலஜி வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ
அந்த பர்டிகுலர் ஒர்க்கு பப்ளிஷ் பண்ணி 2025 வந்து இட் மார்க்ஸ் அ சென்டினரி இயர். சரியா? ஸோ அதனால் யுனைடெட் நேஷன்ஸ் ஹஸ் டிக்ளேர்ட் 2025 as இன்டர்நேஷனல் இயர் ஃபார் குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சரி, இப்போது இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்த போல் நார்மலாக ஒரு நம்மளுடைய சிஸ்டம்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தாக்க ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். அதில் ஆண்ட் கேட்டு, ஆர் கேட்டு, நாட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம ஆப்ரேஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ரைட்டா? இப்போது இங்கே கியூபிட்ஸ்னு ஒரு விஷயம் வருது. அந்த கியூபிட் பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தா போத் 0 and 1ஆகவும் ஒரே சமயத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா சூப்பர் இம்போசிஷன், அதாவது குவாண்டம் சூப்பர் இம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 டைமென்ஷன்ஸில் இருக்கிறத ஒரே சமயத்தில் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிறது வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா சூப்பர் பொசிஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. 0வும் 1ஆகவும் ஒரே சமயத்தில் இருக்கிறது. அதே போல் we have something called quantum entanglement. ஸோ இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் பேசிக்காக என்னென்னா, இப்போது சூப்பர் பொசிஷன் ஸ்டேட்டில் 0 and 1 அப்படிங்கிறது ஒரே பாயிண்டில் இருக்குது அப்படின்னா, ஒரே சமயத்தில் இருக்குன்னா, இப்போ இது ரெண்டுக்கும் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் தனித்தனியாக இருக்கும். இப்போது ஒரே பாயிண்டில் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸும் இங்கே சிங்க் ஆகணும். சரியா? அதே போல் தான் எந்த அளவுக்கு சிங்க் ஆகணும் அப்படின்னு பார்த்தா அட்டாமிக் லெவல்லையுமே இது சிங்க் ஆகிருக்கணும். அப்போது ஏதோ ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, அந்த பார்ட்டிக்கல் வந்து என்டாங்கிள்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத வந்து எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா, அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து வேற ஒரு இடத்துல இந்த சிங்கில் இருக்கிற பார்ட்டிகல்ஸோடைய எலக்ட்ரானோ இல்லை ப்ரோட்டானோ வந்து எங்கேயோ டிஸ்டர்ப் ஆயிருக்கு அப்படின்னா அந்த டிஸ்டர்பன்ஸை வந்து இங்கே இட் வில் பி ரிஃப்ளெக்டட் ஆன் தி பார்ட்டிகல் தட் இஸ் என்டாங்கிள்ட் ஆன் திஸ் வித் அ பர்டிகுலர் பார்ட்டிகல். ஒரு பக்கம் டிஸ்டர்ப் ஆகுது, அந்த டிஸ்டர்பன்ஸ் இன்னொரு பக்கம் எக்ஸிபிட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் பிகாஸ் தீஸ் 2 பார்ட்டிகல்ஸ் ஆர் என்டாங்கிள்ட் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். ஸோ திஸ் இஸ் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் we also have something called quantum interference. ஸோ இப்போ பார்த்தோம் 0 and 1 ஒரே சமயத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா யூனிக்கான நேச்சர் அதுக்கு 0க்கும் 1 இருக்கும், 1க்கும் 1 இருக்கும். அப்போது இப்போ இந்த நேச்சர் எப்படி இருக்கலாம் அப்படின்னா இந்த வேவ்லென்த் லெவல்லையுமே இருக்கலாம். ரைட்டா? ஸோ 0ஸ்க்கு வந்து ஒரு வேவ்லென்த் இருக்கலாம், 1க்கு வந்து ஒரு வேவ்லென்த் இருக்கலாம். இப்போ இந்த வேவ்லென்த் வந்து சிங்க் ஆகலாம், இல்லை சிங்க் ஆகாமலும் இருக்கலாம். இப்போ இந்த சிங்க் ஆச்சு அப்படின்னா யோசிச்சு பாருங்க, ஒரு தண்ணியில் கல்லை தூக்கி போடுறீங்க, ஒரு கல்லை தூக்கி போட்டிங்கன்னா ஒரு வேவ் உருவாகும். ரைட்டா? அதே சமயத்தில் அது பக்கத்துலேயே இன்னொரு கல்லை தூக்கி போட்டிங்கன்னா அந்த செகண்ட் த்ரோ பண்ண கல்லுக்கும் ஒரு வேவ் உருவாகும். ரைட்டா? அப்போது இந்த ஃபஸ்ட்டு போட்ட கல்லுடைய வேவும் செகண்ட் போட்ட கல்லுடைய வேவுமே வந்து சிங்கில் இருந்தது அப்படின்னா அந்த கிடைக்கிற வேவ், அந்த ரிசல்டன்ட் வேவ் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். ஒருவேளை இந்த ரெண்டுமே சிங்கில் இல்லை அப்படின்னா ரெண்டும் இடித்து நல்லிஃபை ஆகும். ரைட்டா? இப்போ இதுதான் பேசிக்காக இந்த குவாண்டம் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சிங்கில் இருந்தால், இந்த 2 வேவுமே சிங்கில் இருந்தாக்க அங்கே கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் உருவாகுது. அப்படி சிங்கில் இல்லை அப்படின்னா டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் குவாண்டம் இன்டர்ஃபரன்ஸ். சரி, இப்போ இந்த குவாண்டம் டனலிங்னு ஒன்று இருக்குது. இந்த குவாண்டம் டனலிங் பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தாக்க, இந்த ஹையர் எனர்ஜி உள்ள ஒரு பேரியரை லோவர் எனர்ஜி உள்ள ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து ஈஸியாக உள்ளே ஊடுருவி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து குவாண்டம் டனலிங். ஸோ இது எல்லாமே வந்து திஸ் இஸ் நாட் தி நார்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். சரியா? இதெல்லாமே வந்து குவாண்டம் லெவலில் டீல் பண்ணுறோம் ஒரு விஷயங்கள். அப்போது நார்மலாக ஒரு ஜென்ரல் சூப்பர்ஃபிஷியல் ஃபிசிக்ஸில் இதெல்லாம் வந்து பாசிபிளே இருக்காது. இப்போ ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ள ஊடுருவி இன்னொரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் போகிறது வந்து ஹைலி இம்பாசிபிள்னு நம்ம ஃபிசிக்ஸில் சொல்லுவோம். ஆனால் இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸில் இட் இஸ் பாசிபிள்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி யூனிக்காக புது வகையான ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா இதோடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இட் இஸ் லிமிட்லெஸ். ரைட்டா? ஸோ இதை யூஸ் பண்ணி தான் பல விஷயங்கள் வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ நம்மளுடைய இந்தியா லெவலில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க இது ரிலேட்டடாக அப்படிங்கிற ஒரு ப்ரீஃப் லுக். ஸோ இந்தியாஸ் நேஷ்னல் குவாண்டம் மிஷன் 2023 இதை
லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பட்ஜெட்டுமே வந்து ஒதுக்கியிருக்காங்க. ரைட்டா? இப்போ நேஷனல் குவாண்டம் மிஷன் இது வந்து ஆப்வியஸாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கடையில் தான் இது இந்த மிஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோடைய பீரியடுன்னு பார்த்தா 2023லேருந்து 2031 வரைக்கும். ரைட்டா? இப்போ இது இல்லாமல் நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு எய்மும் வச்சுருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தா குவாண்டம் சேட்டிலைட். ஸோ நம்மளுடைய சேட்டலைட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் த டே டு டே ஹேப்பனிங். ஜிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு ரிமோட் சென்சிங்காக இருக்கட்டும், இல்லை இந்த கம்யூனிகேஷன் லெவல்லையாக இருக்கட்டும், எதுலையாக இருக்கட்டும், இந்த சேட்டலைட் வந்து பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். ரைட்டா? அதே போல் ஒரு கண்ட்ரியோடைய டிஃபென்ஸ் ரிலேட்டடாகவும் ஒரு கண்ட்ரியோடைய செக்யூரிட்டி ரிலேட்டடாகவும் இந்த சேட்டலைட்ஸ் வந்து பெரிய ரோல் இருக்குது. இப்போது இந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ரோல் உள்ள அந்த சேட்டலைட்ஸை வந்து ஆப்வியஸாக அதோடைய சென்டிங் அண்ட் ரிசீவிங் ஆஃப் டேட்டாஸ் வந்து கொஞ்சம் செக்யூர்டாக இருந்தாக்க இட் இஸ் ஃபார் தி பெஸ்ட் ஃபார் தி கண்ட்ரி. அப்படி இருக்கும்போது இந்த குவாண்டம் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இந்த குவாண்டம் சேட்டலைட்ஸை நமக்கு செலுத்த முடிஞ்சு அப்படின்னா தி கம்யூனிகேஷன் வில் பி அட்மோஸ்ட் செக்யூர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த செக்யூர் கம்யூனிகேஷன் பேசிக்காக எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன். ரைட்டா? இப்போது நம்ம குவாண்டம் டெக்னாலஜியை பற்றி பேசும்போது குவாண்டம் சூப்பர் பொசிஷன் பார்த்தோம், குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த என்டாங்கிள்மெண்ட்டில் 2 பார்ட்டிகள் இருக்குது. அது என்டாங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சைடில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அதோடைய ரிஃப்ளெக்ஷன் இன்னொரு சைடுக்கு தெரியும் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ இதே போல் இந்த குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன்லேயுமே அந்த குவாண்டம் கீ அது பேசிக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சென்டிங் டேட்டா வந்து என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் இது ரெண்டையுமே வந்து எதை வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் வச்சு பண்ணுறாங்க. அப்படின்னா அந்த பர்டிகுலர் கீ ஃபார் என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் வந்து ஒன்லி தி சென்டர் அண்ட் ரிசீவர் வில் ஹேவ் இட். ரைட்டா? வேறு யாருனாலையுமே பெருசாக அதை இது பண்ணியிருக்க முடியாது, கிராக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, அப்படியே இதை ஏதாவது ட்ரை பண்ணாலுமே வந்து யாராவது இதை ஈவ்ஸ்ட்ராப் பண்ண ட்ரை பண்ணாலுமே வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து அதில் இருக்கும், அந்த டேட்டாவில் இருக்கும். இவங்க வந்து யாரோ வந்து இதை டேம்பர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒரு முக்கியமான குவாண்டம் கிரிப்டோகிராஃபிக் டெக்னாலஜி. சரியா? ஸோ இந்த குவாண்டம் கிரிப்டோகிராஃபியை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷனே வந்து அவங்க தயாரிக்கிறாங்க. சரியா? ஸோ இது ரிலேட்டடான ஒரு கொஷின், இந்த டேர்ம் கியூபிட். ஸோ கம்பேரிட்டிவ்லி ஈஸி கொஷின் இஸ் மென்ஷன் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங். இது வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்னு நீங்கள் போயிடலாம். அடுத்தது 2020ல் பப்ளிக் கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேட்டிருக்காங்க, இஸ் யூஸ்ட் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து டிஜிட்டல் செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதும் நமக்கு கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த 2025 வந்து யுனைடெட் நேஷன்ஸே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கனால அகெயின் இந்த குவாண்டம் டெக்னாலஜி ரிலேட்டடாக ஏதோ ஒரு அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது ஓகே. ஸோ நம்ம ஏற்கனவே பேசின போல் ஒரு ரெவல்யூஷனைசிங் டெக்னாலஜி, இந்த பிரேக் த்ரூ டெக்னாலஜிஸு, இந்த ஃப்ரண்டியர் டெக்னாலஜிஸ் இதுக்கெல்லாம் வந்து யூபிசி ரொம்பவே வந்து எம்ஃபசைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த வில்லோ சிப் ப்ளஸ் மஜோரானா இந்த ரெண்டும் ஒரு இன்னைக்கு லெவலில் குவாண்டம் டெக்னாலஜி ரிலேட்டடாக ஒரு பிரேக் த்ரூ இது டெக்னாலஜிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இந்த கூகுளோடைய வில்லோ சிப் வந்து ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை வந்து 5 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சுது. ஸோ இந்த பர்டிகுலர் டாஸ்க்கை நார்மல் சூப்பர் கம்ப்யூட்டர் கிட்ட நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா இட் வுட் ஹவ் டேக்கன் 10 செப்டாட்ரில்லியன் இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
சரியா? மொத்த இந்த 10 செப்டாட்டிலியன்ஸ் இருந்தா கூட இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து அதை முடிச்சிருக்குமாங்கிறது கன்ஃபார்மாக இல்லை. பட் அந்த பர்டிகுலர் டாஸ்க்கை இது 5 நிமிஷத்தில் முடிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இந்த கூகுள்ஸ் வில்லர்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை விட இது இந்த பர்டிகுலர் டாஸ்க் முடிச்சதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் அவங்களுடைய ப்ராடக்ட் ஒன்று விட்றாங்க, மஜோரானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மஜோரானா 3 இது வந்து 1 ஷிப்பை பற்றி பேசுறது. மஜோரானா 3 வரைக்கும் வந்துச்சு. ஸோ அகைன் இதுவுமே வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு லெவல் ஆஃப் கம்ப்யூட்டிங் ஷிப்பு பேஸ்ட் ஆன் குவாண்டம் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் சம் ரீசன்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இல்லைன்னா ரீசன்ட் டெக்னாலஜிஸ் தட் ஆர் பேஸ்ட் ஆன் குவாண்டம் டெக்னாலஜி. ரைட்டா? சரி, அடுத்தது use of hologram and blockchain technologies. So last year 2024 ஒரு question கேட்டிருந்தாங்க. என்னன்னா, consider the following activities: identification of narcotics on passengers at the airport or in aircraft, monitoring of precipitation, tracking of migration of animals. இது எல்லாமே வந்து ரேடார் யூஸ் பண்ணி எதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரியா? ஸோ சிமிலராக ரீசெண்டாக இதையும் பாருங்க, ஹோலோகிராம்ஸ் அண்ட் பிளாக்செயின் டெக்னாலஜிஸ் இதை யூஸ் பண்ணி கவுண்டர்ஃபிட் ட்ரக்ஸை வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவுண்டர்ஃபிட் ட்ரக்ஸை வந்து நம்மளால் ஹோலோகிராம் வச்சு யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாக்க ஒரு சிலர் யோசிச்சிருப்போம் இது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட் இஸ் பாசிபிள், இட் சீம்ஸ். ஸோ இது ஒரு முக்கியமான ஏரியா வேர் யூபிஎஸ்சி மே ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ரைட்டா? சரி, அடுத்தது ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆல் 3. இதுக்கு வந்து இந்த பர்டிகுலர் கொஷனுக்கு ஒரு சில இடங்களில் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் நார்கோட்டிக்ஸ் ஆன் பேசஞ்சர்ஸ் அட் ஏர்போர்ட் ஆர் இன் ஏர்க்ராஃப்ட் வந்து இட் கேன் பி டன் த்ரூ ரேடார்னு சொல்கிறாங்க. ஒரு சில இடங்களில் இட் கேனாட் பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு லெவலில் இது 2 மட்டும்தான் வந்து பண்ண முடியும்னு பெரும்பாலும் சொல்கிறாங்க. அதாவது மானிட்டரிங் ஆஃப் ப்ரெசிபிடேஷன் அப்புறம் ட்ராக்கிங் ஆஃப் தி மைக்ரேஷன் ஆஃப் அனிமல்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும்னு பல இடங்களில் பேசுகிறனால ஒன்லி 2ங்கிற ஆப்ஷன்ஸ்க்கு நம்ம இப்போதைக்கு போகிறோம். பட் யூபிஎஸ்சி கீ வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க என்ன கொடுக்குறாங்கன்ட்டு. இப்போதைக்கு ஒன்லி 2 தான் ஆன்சர். சரி, அடுத்தது சைபர் கிரைம். ஸோ சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக என்னென்ன விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு லுக். சரி, நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ ரீசெண்டாக 2023 வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தாக்க, இந்த சைபர் கிரைம் வந்து இந்த கண்ட்ரி இஸ் இன்க்ரீஸிங் ரேப்பிட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நேஷ்னல் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டலுமே வந்து கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய்க்கு வந்து விக்டிம்ஸ் வந்து தே ஹாவ் லாஸ்ட் தேர் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ நம்மளுடைய இந்த ஃபினான்ஷியல் ஃப்ராடு த்ரூ சைபர் ஆக்டிவிட்டீஸ் வந்து அபவுட் 50% ஆஃப் சைபர் கிரைம்ஸ் வந்து இட் ஹேஸ் இட்ஸ் ஆரிஜின் ஃப்ரம் சைனா, கம்போடியா அண்ட் மியான்மர்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கண்ட்ரீஸில் இருந்தால் வந்து பெரும்பாலும் சைபர் ஃப்ராட்ஸ் வந்து நடக்குது, ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இது ரிலேட்டடாக நம்ம வேறு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா, ரைட், காலர் ஐடி ஸ்பூஃபிங். இப்போது நம்ம பெரும்பாலும் நம்ம எல்லோரும் நம்மளுடைய காலர் ஐடியை இது பண்ணுறதுக்கு ஒரு ஆப் யூஸ் பண்ணுறோம், ட்ரூ காலர் அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர் அன்னோன் நம்பர் வருது அப்படின்னா அதில் சேவ் ஆயிருந்தது அப்படின்னு பார்த்தாக்க அது யார், அவங்களுடைய பேர் என்னங்கிறது ஓரளவுக்காவது நமக்கு டேட்டா தெரியும். அதே போல் தான் இந்த காலர் ஐடி ஸ்பூஃபிங். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் பேசிக்காக என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தாக்க, இந்த மாதிரி அதிகமாக ஸ்பேம் போல் ரிப்போர்ட் பண்ணுற அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து தே ஆர் ரெட் ஃப்ளாகிங் இட். ரைட்டா? ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் இந்த காலர் ஐடி ஸ்பூஃபிங்கை வந்து இது பண்ணுறதுக்காக, அமல்படுத்துறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் ரீசண்டாக எலன் மஸ்க் அப்புறம் ட்ரம்ப் இவங்களுடைய மீட்டிங்கில் வந்து ஒரு சைபர் அட்டாக் நடந்திருக்கு, டினையல் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டினையல் ஆஃப் சர்வீஸ் வந்து பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் சைட்டை வந்து டார்கெட் பண்ணிவிட்டு
அவங்க அந்த ஃப்ராடுலண்ட் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா டேட்டா பேக்கெட்ஸை நிறைய வந்து அந்த பர்டிகுலர் சைட்டுக்கு சென்ட் பண்ணி அதை வந்து ஃப்ளட் பண்ணுவாங்க. ரைட்டா? இப்போது நம்ம வந்து யூபிஎஸ்சி ரிசல்ட் வர்ற அன்னைக்கு எல்லாருமே அதை லாகின் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாக்க ரொம்ப ஸ்லோவாகிற போல் இருக்கும், இல்லைன்னா அந்த சைட் கிராஷ் ஆகும். சரியா? ஸோ இது நேச்சுரலாக நடக்கிறது. இதே வந்து ஃப்ராடுலண்ட் மேனரில் அந்த டேட்டா பேக்கெட்ஸ் வந்து இன்னும் மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன் டேட்டா பேக்கெட்டாக வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் சிஸ்டம்க்கோ சர்வருக்கோ நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது. அது ஆப்வியஸாக எண்ட் பாயிண்டில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தாக்க கிராஷ் ஆகும். ஸோ இதுதான் வந்து டினையல் ஆஃப் சர்வீசஸ். ரைட்டா? ஸோ இதுக்கு வந்து பாட்ஸையும் யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு டைப் ஆஃப் மெத்தட்ஸையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் டினையல் ஆஃப் சர்வீஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் நமக்கு போதுமானது. சரி, அடுத்து ரீசெண்டாக நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்க டிஜிட்டல் அரெஸ்ட்டில் வந்து கொஞ்சம் அவேராக இருங்க, இந்த மாதிரி நிறைய நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு. ஸோ பேசிக்காக இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து நிறையா கால்ஸ் வந்திருக்கலாம், ஒரு சில ஸ்பூப் கால்ஸும் வந்திருக்கலாம். சேயிங் தட் நாங்கள் வந்து இந்த மாதிரி விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கூப்பிட்றோம், இல்லை போலீஸ் உங்கள் ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்றோம், இல்லை ஏதோ ஒரு ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட்லேருந்து கூப்பிட்றோம், இடியிலேருந்து கூப்பிட்றோம், அங்கேருந்து கூப்பிட்றோம், இங்கேருந்து கூப்பிட்றோன்ட்டு உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறோம், இல்லைன்னா நீங்கள் இது பண்ணலை அப்படின்னா யூ வில் பி இஷ்யூட் வாரண்ட்டு, யூ ஹாவ் டு டூ, இல்லாட்டினா யூ ஹாவ் டு பே சம் மணி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்பூஃப் காலிங்ஸ் வந்திருக்கும். சரியா? ஸோ இதை தான் பேசிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா டிஜிட்டல் அரெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ இது போல் வேறு என்ன டைப் ஆஃப் சைபர்ஸ் அட்டாக்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா மால்வேர். ஸோ ஒரு அம்பர்லா டேர்ம். ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சாஃப்ட்வேர் தட் இஸ் ப்ரோக்ராம்ட் ஃபார் தெஃப்ட். ரைட்டா? தெஃப்ட் ஆஃப் டேட்டா, இல்லைன்னா ஹர்ட்டிங் அதர் சிஸ்டம்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்த மால்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஃபிஷிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த ஃபிஷிங் வந்து பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இமெயிலோ இல்லாட்டினா ஒரு வெப்சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, அது வந்து இட் இஸ் டிசைன் டு டிசீவ் யூ. ரைட்டா? ஸோ இந்த இமெயில்ஸை நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து அவங்க ரிட்ரீவ் பண்ண பார்ப்பாங்க. இதிலே டைப்ஸ் ஆஃப் ஃபிஷிங்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஷார்க் ஃபிஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபிஷிங் ஒன்று, ரெண்டாவது டார்கெட்டட் ஃபிஷிங்னு இருக்குது, மூணாவது இந்த ஷார்க் ஃபிஷிங். ஸோ இந்த டார்கெட்டட் ஃபிஷிங்னா பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டியூட்டையோ ஒரு கம்பெனியோ ரெப்ளிகேட் பண்ணி வி ஆர் சென்டிங் திஸ் மெயில் ஃப்ரம் ஸோ அண்ட் ஸோ கம்பெனி அப்படின்னு சொல்லி உங்களை நம்பக மாதிரி வைக்கிற ஒரு சில இந்த ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸ் தான் இந்த டார்கெட்டட். இந்த ஷார்க் ஃபிஷிங்னா பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனிஸோடைய சிஇஓ, டைரக்டர்ஸு, இந்த மாதிரி ஒயிட் காலர் ஜாபில் இருக்கிற பீப்புளை டார்கெட் பண்ணுறது வந்து இந்த ஷார்க் ஃபிஷிங். ஸோ இது ஒரு டைப்பு. அடுத்து டினையல் ஆஃப் சர்வீஸ் நம்ம பார்த்தோம், மேன் இன் த மிடில். இது வந்து நத்திங் பட் ஈவ்ஸ் ட்ராப்பிங். நடுவில் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸையோ இல்லை வேறு ஏதாவது சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸையோ வந்து நடுவில் உட்காந்துட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் ஹேக் பண்ணுறது தான் வந்து இங்கே மேன் இன் த மிடில்னு சொல்கிறாங்க. ஸோ ரீசெண்டாக நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் என்ன பண்ணாங்கன்னா சக்ஷு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தாக்க உங்களுடைய சஸ்பெக்டட் ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸை வந்து அங்கே போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ சக்ஷு பிளாட்ஃபார்ம் வந்து இந்த சைபர் கிரைம் ரிலேட்டடான ஒரு பிளாட்ஃபார்ம். சரி, அடுத்தது டார்க் பேட்டர்ன்ஸ். ஸோ இந்த டார்க் பேட்டர்னும் ரிலேட்டட் டு ஒரு டிசீவிங் ஆக்டிவிட்டி தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ப்ரௌஸ் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ஏதோ ஒரு விஷயத்தை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஒரு ஆன்லைன் காமர்ஸ் சைட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் கிளிக் பண்ண போகும்போது நடுவில் ஏதோ ஒரு ஆடு வந்து இன்டர்ப்ட் பண்ணி அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுறீங்க. இல்லாட்டினா பே பண்ணும்போது தப்பாக உங்களை பே பண்ண வைக்கிறாங்க. டவுன்லோடுன்னு ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியது வந்து வேறு, ஆனால் உங்களை டிசீவ் பண்ணி இதுதான் அந்த டவுன்லோடிங் ஆப்போ இல்லை இதுதான் அந்த பே பண்ண வேண்டிய அந்த ஆப்போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டிசீவ் பண்ணி ஆடோ இல்லை வேறு ஆக்டிவிட்டீஸோ அதில் நடந்தால் அது டார்க் பேட்டர்ன்னு சொல்கிறாங்க.
நம்ம நிறைய இடத்துல என்கவுண்டர் பண்ணியிருப்போம். ஒரு ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ண போக ட்ரை பண்ணியோ, இல்லைனா சாஃப்ட்வேர்ஸ் ஏதோ ஒன்று டவுன்லோட் பண்ண போக ட்ரை பண்ணியோ, வேற எதையோ ஒன்று டவுன்லோட் பண்ணி அது இன்ஸ்டால் ஆகிட்டு இருந்திருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து டிசீவிங் ஆக்டிவிட்டி, இதெல்லாமே வந்து டார்க் பேட்டர்ன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த டார்க் பேட்டர்ன் ரிலேட்டடாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் இஸ் அன் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் கவர்ட் அண்டர் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019. ஸோ ரீசெண்டாக வந்து ஒரு 13 காமன் டார்க் பேட்டர்ன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து எதுக்கடியில் இப்போது கொண்டு வந்திருக்காங்கன்னா, கன்சியூமர் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் எதுக்கடியில் கொண்டு வந்திருக்காங்கன்னா, கைட்லைன்ஸ் ஃபார் ப்ரிவென்ஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் டார்க் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிற ஒன்று கொண்டே வந்துட்டாங்க 2023. சரியா? சரி, அடுத்தது டிஜிலாக்கர்ஸ். ஸோ இந்த டிஜிலாக்கர் நிறையா பேர் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதில் சேவ் பண்ணி வைக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அன் ஒரிஜினல் டாக்குமெண்ட். சரியா? சரி, இப்போது இது வந்து இட் இஸ் எம்பவர்ட் த்ரூ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல்ஸ். சரியா? இது மூலமாக தான் வந்து இந்த டிஜிலாக்கருக்கு ஒரு லெஜிட்டிமசி கிடைக்கிது. ஸோ இந்த டிஜிலாக்கர் வந்து ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தாக்க, அந்த ஸ்கூல் ரிசல்ட்ஸே வந்து டிஜிலாக்கர்ஸில் தான் வந்து வரும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களும் பண்ணியிருந்தாங்க. சரியா? ரைட். அடுத்தது வேற ஒரு சில இனிஷியேட்டிவ்ஸ். சைபர் ஃப்ராட் மிட்டிகேஷன் சென்டர் அப்படின்னு ஒன்று, அதுக்கப்புறம் சமன்வாய் பிளாட்ஃபார்ம் ஒன்று, சைபர் சஸ்பெக்ட் ரெஜிஸ்ட்ரி, இது எல்லாமே வந்து தீஸ் ஆர் சம் இனிஷியேட்டிவ்ஸ் டேக்கன் பை கவர்மெண்ட். ரைட்டா? இதில் முக்கியமான ஒரு இன்ஸ்டியூட் என்னென்னா, இந்த இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கடையில் இருக்குது. இது பேசிக்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தாக்க, இந்த சைபர் கிரைம் ரிலேட்டடாக ஒரு நபருக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு நடுவில் ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுல இந்த பர்டிகுலர் இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கு. ரைட்டா? ஸோ இது வந்து ஹோம் மினிஸ்ட்ரி கடையில் இருக்குது. இதோடைய லொக்கேஷன் நியூ டெல்லி. ரைட். இப்போது யூபிஎஸ்சி இந்த கான்செப்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அது ரிலேட்டடான ஒரு சில கீ டேர்ம்ஸை பற்றியும் கேட்பாங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் மியூல் அக்கௌண்ட். இந்த மியூல் அக்கௌண்ட் வந்து ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ் இஸ் ரிலேட்டட் டு விச் அமங் தி ஃபாலோயிங் சொல்லிட்டு ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. சரியா? இந்த மாதிரி கேட்கறதுக்கும் வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ இந்த மியூல் அக்கௌண்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ பேசிக்காக இது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மியூல் அக்கௌண்ட்னா என்னென்னா, ஃப்ராடுலன்ட் பீப்புள் ஒரு சிவிலியனோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி அவங்களுடைய ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டிக்கு அந்த பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்த சிவிலியன் பீப்புளோடைய அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இட் இஸ் நோன் அஸ் மியூல் அக்கௌண்ட். இப்போது இந்த மியூல் அக்கௌண்ட் வந்து இதர் குவாஸ்டாக இருக்கலாம், இல்லாட்டினா அவங்களே விருப்பப்பட்டு கொடுத்துருக்கலாம். அவங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுத்தா அவங்க சும்மா கொடுக்குற போலையும் இருக்கலாம். அப்படி இல்லாட்டினா அவங்களே தெரியாமல் அவங்க இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டை இந்த ஃப்ராடுலன்ட் பீப்புள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். ஸோ இந்த மியூல் அக்கௌண்ட் வந்து பேசிக்காக சிவிலியன் அக்கௌண்ட் யூஸ்டு ஃபார் இல்லீகல் ஆக்டிவிட்டி. சரியா? இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விக்டிம் வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை ட்ரேஸ் பண்ணி அங்கே அமௌண்ட் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் பார்த்து அவனுடைய அந்த அக்கௌண்ட்டோடைய ஓனரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணாக்க, அந்த அரெஸ்ட் பண்ண அந்த பர்டிகுலர் நபர் வந்து எந்த ஒரு சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போது திருட்டு வேலையை பார்த்தது ஒருத்தர், பாதிக்கப்பட்டது இன்னொருத்தர். ஆனால் நடுவில் வேறு யாரையோ வச்சு யூஸ் பண்ணி இந்த வேலையை பார்த்துட்டு அந்த ஃப்ராடுலண்ட் பீப்புள்ஸ் வந்து தப்பிச்சு போயிடுறாங்க. ஸோ இது வந்து அந்த கேஸை சால்வ் பண்ணுறதுக்குமே ஒரு நியூசன்ஸாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது விஷயமா இருக்குது. ரைட்டா? ஸோ மியூல் அக்கௌண்ட். சரி, அடுத்தது அகைன் சம் அதர் இனிஷியேட்டிவ்ஸ் பை கவர்மெண்ட். மேகதூத், கிளவுட் சூட்டு, அப்புறம் சர்டின். இந்த சர்டின் வந்து இட் இஸ் நோடல் ஏஜென்சி நேஷனல் லெவல் ஃபார் ரெஸ்பாண்டிங் டு சைபர் செக்யூரிட்டி இன்சிடென்ட்ஸ். சரியா? அப்புறம் நேஷ்னல் சைபர் கோஆர்டினேஷன் சென்டர். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ ஆப்வியஸாக நம்ம எல்லாத்தையும் உட்காந்து டீட்டெயில்டாக பார்த்துட்ருக்க முடியாது. சும்மா நம்ம என்னென்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். இதை பற்றி டீட்டெயிலாக கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். ரைட்டா? சரி,
ஸோ இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் பற்றி சென்டர் பற்றி இப்போ தான் பார்த்தோம். அப்புறம் வி ஆல்சோ ஹேவ் ஜாயின்ட் சைபர் கோஆர்டினேஷன் சென்டர். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டேட் டு ஸ்டேட்டு, சென்டர் டு ஸ்டேட் ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க டீல் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி டீம்ஸை வந்து இந்த மாதிரி ப்ரோட்டோகால் யூஸ் ஃபாலோ பண்ணி அவங்க இந்த பர்டிகுலர் கேஸை வந்து பெர்சியூ பண்ணுவாங்க. சரி, அடுத்தது சேஃப் ஹார்பர் ரூல்ஸ். சரி, ரீசண்டாக போலோவ் துரோவ் அப்படின்னு ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க யூரோப்பில். பேசிக்காக அவர் யாருன்னு பார்த்தாக்க டெலிகிராமுடைய சிஇஓ. இந்த துரோவ் வந்து எதுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டார் அப்படின்னு பார்த்தாக்க, அந்த டெலிகிராமில் நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது, அந்த டெலிகிராம் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது, அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை இவர் வந்து தடுக்கலை அப்படின்னு சொல்லி இவரை அரெஸ்ட் பண்ணாங்க. சரியா? ஸோ பேசிக்காக ஒரு சோஷியல் மீடியா இருக்குது, அந்த சோஷியல் மீடியாவில் வந்து யூசர்ஸ் அந்த சோஷியல் மீடியாவை எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த விஷயங்கள் அந்த நல்லதா கெட்டதாவன் இருக்க போகுது. ரைட்டா? இப்போது யூசர் அந்த மீடியாவை எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறது வந்து இட்ஸ் அப் டு தி யூசர்ஸ் ஹேண்ட். இப்போ அந்த யூசருடைய அந்த அந்த சோஷியல் மீடியாவுடைய ஓனர் வந்து தே ஹாவ் நோ சே அப்படிங்கிறது வந்து ஃபேக்ட். இப்போ இதை ரெகக்னைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது தான் இங்கே சேஃப் ஹார்பர்னு ஒரு விஷயம், சேஃப் ஹார்பர் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்காக இப்போது ஃபேஸ்புக் இருக்குது, இல்லை இன்ஸ்டாகிராம் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் வந்து ஒரு போஸ்ட் போடுறாரு, இட் மைட் பி அஃபென்சிவ் ஃபார் சம் பீப்புள், இல்லைன்னா இட் மைட் பி அஃபென்சிவ் ஃபார் ஆல் பீப்புள். ஆனால் இதுக்கு பொறுப்பு யார் போஸ்ட் பண்ணாங்களோ அவர் தான். ரைட்டா? இன்ஸ்டாகிராம் ஓனர் கிடையாது. சரியா? அப்போது இந்த இன்ஸ்டாகிராம் ஓனர் வந்து ஹீ இஸ் சேஃப்கார்டட் பை திஸ் சேஃப் ஹார்பர் ரூல்ஸ். இப்போது இந்த துரோவை வந்து யூரோப்பில் அரெஸ்ட் பண்ணனால இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தாக்கா, இட் இஸ் இன் வயலேஷன் வித் சேஃப் ஹார்பர் ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியா லெவலில் வி ஹாவ் திஸ் சேஃப் ஹார்பர் ரூல்ஸ் ஆல்சோ. என்னென்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு அடியில் நமக்கு இந்த சேஃப் ஹார்பர் ரூல்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. ரைட்டா? ரீசண்டாக ஃபேக்ட் செக் யூனிட் அப்படின்னு ஒரு யூனிட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க, ஃபேக்ட் செக் யூனிட். ஸோ இது பேசிக்காக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தாக்க, இந்த சோஷியல் மீடியாஸில் கவர்மெண்ட் ரிலேட்டடாக நியூஸ் வருது இல்லையா, அந்த நியூஸ் வந்து ஃபேக்கா இல்லை ஜென்யூனா இல்லை மிஸ்லீடிங்கா அப்படின்ட்டு அதோடைய நேச்சர், அந்த பர்டிகுலர் நியூஸோடைய நேச்சரை செக் பண்ணி அந்த பர்டிகுலர் நியூஸ் வந்து இட் இஸ் நாட் இன் லைன்ஸ் வித் கவர்மெண்ட் பாலிசி இல்லைன்னா கவர்மெண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னா அதை டெலீட் பண்ணுறதும் அதை அலோவ் பண்ணுறதுக்கும் இந்த ஃபேக்ட் செக் யூனிட்ஸ்க்கு வந்து பவர் கொடுத்துருந்தாங்க. இப்போது ஹைகோர்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தாக்க, இந்த ஃபேக்ட் செக் யூனிட்டை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல்ஸ் கடையில் இதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. காரணம் என்னென்னா இட் இஸ் ஹிண்டரிங் டு ரைட் டு எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறத மாதிரி அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. சரியா? ஃபேக்ட் செக் யூனிட்டை ஹைகோர்ட் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. இப்போது இது அபாலிஷ் பண்ணுறதுக்கு இன்னொரு பேஸ் ரீசனும் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தாக்க, இந்த சேஃப் ஹார்பர் விஷயத்தையுமே அங்கே கொண்டு வர்றாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல்ஸ் கடையில் இந்த சேஃப் ஹார்பருங்கிற ஒரு விஷயமும் ரெகக்னைஸ் பண்ணப்பட்டிருக்கு. சரி, அடுத்தது கொஸ்டின். In India, it is legally mandatory for which of the following to report on cyber security incidents? Service providers, data centers, body corporates. ஸோ இது மூணுமே வந்து they are expected to report தான். சரிங்களா? அடுத்தது the term WannaCry, Petya, Eternal Blue sometime mentioned in recent news recently are related to. ஸோ இது வந்து சைபர் அட்டாக்ஸ். ஸோ இந்த WannaCry, பெட்டையாலாம் வந்து அதுக்குன்னு தனித்தனியாக அஜெண்டாஸ் உண்டு. ஸோ இந்த WannaCry பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த மாதிரி இந்த மால்வேர் அட்டாக்ஸ் எல்லாமே வந்து செக்யூரிட்டி ரிலேட்டடான அந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ஓஎஸில் தான் வந்து இந்த மாதிரி ransomware அட்டாக்லாம் அதிகமாக நடக்கும். ஸோ ஓல்டர் வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ இவங்கெல்லாம் நிறைய இந்த மாதிரி அட்டாக்ஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. பர்டிகுலராக இந்த WannaCry, பெட்யா இதெல்லாமே வந்து டார்கெட்டட் ஆன் தீஸ்
டைப் ஆஃப் ஓல்டர் வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ். சரியா? இப்போ இந்த வானக்ரை பேசிக்காக என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா, என்ன பண்ணும் பார்த்தா, அது ஒரு ransomware. ஸோ இந்த ransomware உங்களுடைய டேட்டாஸை வந்து என்கிரிப்ட் பண்ணிட்டு அதை டீக்ரிப்ட் பண்ணி நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பிட்காயின்ஸில் நீ எனக்கு காசு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஓஎஸை ஹேக் பண்ணி அதுக்குள்ளே வந்து டேட்டாஸை என்கிரிப்ட் பண்ணிவிட்டு திருப்பி கொடுக்கறதுக்கு வந்து காசு கேட்குறது தான் இந்த ransomware-உடைய பேசிக் ஜிஸ்ட். வானக்ரை இஸ் ஒன் ஆஃப் சச் ransomware. அதே போல் பெட்டையும் எட்டர்னல் ப்ளூஸும் they have their own agendas. சரியா? அடுத்தது, which of the following is or are the aim of Digital India plan of the Government of India? Formation of India's own internet companies like China did. Establishing a policy framework to encourage overseas multinational corporations that collect big data to build their large data centers within our national geographical boundaries. Connect many of our villages to the internet and bring Wi-Fi to many of our school, public places and major tourist centers. So 3 only. Formation of India's own internet companies வந்து it is not the plan, it is not the aim of Digital India. Establishing a policy framework to encourage overseas multinational companies to collect big data, இதுவுமே Digital Indiaக்கு ஒரு கோல் கிடையாது. ஸோ ஆப்ஷன் 3 only. சரி, அடுத்தது 2019 கேட்டிருக்காங்க டிஜிட்டல் சிக்னேச்சர். ஸோ இதெல்லாம் வச்சு தான் வந்து இந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டு இதெல்லாமே வந்து கொஞ்சம் முக்கியமான டாபிக்ஸ்ன்னு நம்ம பேசுகிறோம். சரியா? டிஜிட்டல் சிக்னேச்சர், an electronic record that identifies the certifying authority issuing it, used to serve as a proof of identity of individuals to access information or serve on internet. An electronic method of signing an electronic document and ensuring that the original content is unchanged. So நம்ம சும்மா வைல்டு கெஸ் எடுத்தாலுமே ஆன்சர் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ எலக்ட்ரானிக் மெத்தட் ஆஃப் சைனிங் அண்ட் எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட் அண்ட் என்ஷூரிங் தட் தி ஒரிஜினல் கண்டென்ட் இஸ் அன்சேஞ்ச். ஸோ அதுதான் ஆன்சர் இங்கே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் தட் ஐடென்டிஃபைஸ் தி certifying authority issuing it. ஸோ இது வந்து இதை பற்றி பேஸ் ஐடியா இல்லை அப்படின்னா we might think this one as correct, பட் இதுக்கு ஆன்சர் வந்து 3 only தான். சரி, அடுத்தது அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். சரி, இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபார் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் 2 டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ். சரியா? இப்போது அப்ளிகேஷன், இப்போது இந்த டயக்ராம் பாருங்கள், ஒரு பர்டிகுலர் யூசர் வந்து இஸ் வில்லிங் இல்லைன்னா ஹி வாண்ட்ஸ் டு பில்ட் அ பிளாட்ஃபார்ம் பை யூஸிங் அ காமன் இன்டர்ஃபேஸ். இப்போ இங்கே தான் வந்து இந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு ஒன்று உள்ளே வருது. ரைட்டா? இப்போ இந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஆப்பை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணுறீங்க. இப்போ இந்த ஆப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சில பேசிக்கான இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு தேவை. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து அந்த ஆப்பை உள்ளக்க போகணுன்னே இங்கெல்லாம் வந்து இந்த சிஸ்டம்ஸ் தான் இருக்கணும், இந்த நீட்ஸ் எல்லாம் இதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது டீஃபால்ட்டாக இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் ஒரு ஆப்புக்கு தேவையான ஃப்ரேம் ஒர்க்கு வந்து ஒரு சில ப்ரோக்ராம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுதான் இந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். இப்போ இதை எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி அதை டிசைன் பண்ணிவிட்டு இல்லை அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். ரைட்டா? இப்போது இது என்ன யூஸ் இதில் அப்படின்னா, ஸ்க்ராட்சிலிருந்து ஒரு பர்டிகுலர் ஆப்பை நீங்கள் கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணி நீங்கள் அதை ஒரு எண்ட் யூஸிங் ஆப்பாக நீங்கள் கொண்டு வர அவசியம் இல்லை, ஸ்க்ராட்ச்லேருந்து கொண்டு வர அவசியம் இல்லை. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் இதை பில்ட் பண்ணலாம். சரியா? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கறது தான் வந்து இந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஸோ இது இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா there is something called as India Stack. ஸோ இந்த இந்தியா ஸ்டாக்குங்கிறது பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப்
அப்ளிகேஷன்ஸ் தான். இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் மேட் யூஸிங் திஸ் ஏபிஐ. இந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ் மூலமாக தான் யூஸ் பண்ணி தான் வந்து இதை அதை டிசைன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பேசிக்காக பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் மாடல், கவர்மெண்ட்ஸுக்கு இல்லை எம்எஸ்எம்இஸுக்கு இது எல்லாத்துக்குமே இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இப்போது இதில் இந்த இந்த இது இருக்கு இல்லையா, அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஆதார் அத்தன்டிகேஷன், ஆதார் நோ யுவர் கஸ்டமர், இசைன், டிஜிட்டல் லாக்கர், யூபிஐ, இது எல்லாமே வந்து பார்ட் ஆஃப் இந்த இந்தியா ஸ்டேக் தான். சரியா? ஸோ இந்த பிளாட்ஃபார்ம், இந்த இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணிவிட்டு இவ்வளோ முக்கியமான ஆப்ஸ் எல்லாம் வந்து க்ரியேட் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சில ஆப்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ் ஆப்ஸும் கூட. சரியா? இது டைரெக்டாக இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து ஏபிஐ ரிலேட்டடாக தான் வந்து இதை க்ரியேட் பண்ணாங்க. அதே போல் இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் நெட்வொர்க் இதெல்லாமே வந்து சிமிலர் பிரின்சிபல்ஸில் பில்ட் பண்ணப்பட்டது. இந்தியா ஸ்டாக்ஸ் வந்து ஏபிஐ யூஸ் பண்ணி எப்படி அதெல்லாம் பில்ட் பண்ணாங்களோ அதே போல் சிமிலர் பிரின்சிபல்ஸில் வேறு எந்த முக்கியமான பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்க குட்ஸ் அண்ட் சர்வீஸ், ஜிஎஸ்டி நெட்வொர்க்கு, பாரத் பில் பேமெண்ட் சர்வீஸு, அப்புறம் எலக்ட்ரானிக் டோல் கலெக்ஷன், இது எல்லாமே வந்து இட் இஸ் பில்ட் ஆன் திஸ் சிமிலர் ஐடியா தான். ரைட்டா? இப்போ ரீசெண்டாக விஷ் வாஷியா அப்படின்ட்டு ஒரு விஷயம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது பேசிக்காக என்னன்னு பார்த்தாக்க பிளாக் செயின் ரிலேட்டடாக ஒரு டெக்னாலஜிக்கல் ஸ்டாக் தான். ஸோ இங்கே பேசிக்காக அது என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ் ஒன்று பார்த்தோம், நெட்வொர்க் அஸ் அ சர்வீஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் பிளாக் செயின் அஸ் அ சர்வீஸும் பார்த்தோம். ஸோ இந்த பிளாக் செயின் அஸ் அ சர்வீஸ்க்கு வந்து இது ஒரு எக்ஸாம்பிள். சரியா? விஸ்வாஸ் யா அப்படிங்கிறது வந்து பேசிக்காக பிளாக் செயின் அஸ் அ டெக்னாலஜிக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் வந்து பிளாக் செயினில் ஒரு சில ஆக்ட்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படலாம். பட் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ், இந்த பிளாக் செயினுக்கு ரிலேட்டடான ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா, இதுக்குள்ள நீங்கள் இந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே என்ன ஆக்டிவிட்டி பண்ணணுமோ, அந்த பிளாக் செயின் ரிலேட்டடாக என்ன ஆக்டிவிட்டி பண்ணணுமோ அதை பண்ணி எடுத்துக்கலாம். சரியா? ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த போல் இந்த ஸ்ப்ரெட்ஷீட் வந்து எக்ஸலோடைய ஆக்டிவிட்டீஸை ஆன்லைனில் பண்ணுற மாதிரி ப்ரொவைட் பண்ணுது இல்லையா, அதே போல் தான் இதை பிளாக் செயினை வந்து நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் அந்த பேசிக் ரெக்குவயர்மெண்ட், பிளாக் செயினுக்கான ஹேண்டில் பண்ணுறதுக்கான பேசிக் ரெக்குவயர்மெண்ட் உங்கள் சிஸ்டமில் இல்லைன்னா கூட நீங்கள் க்ளவுடில் அந்த ஆக்டிவிட்டியை, பிளாக் செயின் ரிலேட்டடான ஆக்டிவிட்டியை நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அதுதான் இந்த விஸ்வாஸ் யா. சரியா? ஸோ அது மட்டும் இல்லாமல் என்பிஎஃப் லைட்னு ஒரு பிளாக் செயின் பிளாட்ஃபார்மும், பிரமாணிக் அப்படிங்கிற ஒரு பிளாக் செயின் ரிலேட்டடான ஒரு போர்ட்டலையுமே வந்து மெத்தி வந்து அன்வெயில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பிளாக் செயின் ரிலேட்டடான, பிளாக் செயினை யூஸ் பண்ணி நமக்கு பெனிஃபிஷியலாக இருக்கிற ஒரு சில இனிஷியேட்டிவ்ஸ் டேக்கன் பை கவர்மெண்ட். ஸோ இந்த பிரமாணிக் அப்படிங்கிற ஒரு பிளாக் செயின் எனேபிள் சொல்யூஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தாக்க நம்மளுடைய மொபைல் ஆப்போடைய ஆரிஜினை வெரிஃபை பண்ணுறதுக்காக. சரியா? இப்போ அது மலேசியா இல்லைன்னா அது ஜென்யூனா அப்படின்ட்டு வந்து நம்மளால் இந்த பர்டிகுலர் இது பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சரி, அடுத்தது இது ரிலேட்டடான questions. Identity platform. Aadhaar provides open application program interface. What does it imply? It can be integrated into any electronic devices. Online authentication using iris is possible. பொதுவாக ஒரு விஷயத்தை ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இட் மே பி, இட் கேன் பி, இட் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்டாக்க பொதுவாக கொஞ்சம் அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான் இருக்கும். பட் இட் இஸ் நாட் அ தம் ரூல். பொதுவாக கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அதன்படி பார்க்கும்போது இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஸோ ஆன்லைன் ஆத்தென்டிகேஷனும் வி கேன் டூ யூஸிங் ஐரிஸ். சரியா? அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், கேன் பி இன்டெகிரேட்டட் இன்டூ எனி எலக்ட்ரானிக் டிவைசஸும் கொடுத்துருக்காங்க. அகைன் இங்கே கேன் பின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இது ரிலேட்டடாக அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸே வந்து தி கோல் ஆஃப் ஏபிஐஏ டிவைஸ் டு டிவைஸ், அந்த பிளாட்ஃபார்ம் டு பிளாட்ஃபார்ம் கனெக்ட் பண்ணுறது தான். ஸோ this is also true. So answer வந்து இதுக்கு C. அடுத்தது ஓப்பன் சோர்ஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி எதெல்லாம் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆரோக்கிய சேத், கோவின், டிஜிலாக்கர், திக்ஷா, ஸோ இது ரெண்டுமே கோவிட் டைமில் வந்து
ரொம்பவே பரவலாக யூஸ் பண்ணப்பட்ட விஷயங்கள். அதுக்கப்புறம் டிஜிலாக்கர், திக்ஷா இது எல்லாமே வந்து இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ பேசிக்கலாக இந்த ஓப்பன் சோர்ஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்னா என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம கேள்விப்பட்டிருப்போம் விண்டோஸ் ஓஎஸ் வந்து க்ளோஸ் டு சோர்ஸு, லினக்ஸ் ஓஎஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஓப்பன் சோர்ஸ் பேசிக்காக என்ன அப்படின்னா, அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனையோ இல்லை சாஃப்ட்வேரையோ எடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி அது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சரியா? விண்டோஸில் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறீங்கன்னா அந்த சும்மா அந்த பேக்ரவுண்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடியும். பட் எப்படி இன்டர்ஃபேஸ் இருக்கணும், எந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் நடக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ரூட் லெவலில் வந்து நீங்கள் அதை விண்டோஸை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ண முடியாது. ஆனால் இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸில் வந்து நீங்கள் அதை பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த ஆண்ட்ராய்டு இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ். அதனால தான் வந்து என்னென்னா, சாம்சங்கில் நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுவாங்க, வேறு ஒரு ஃபோனில் ஜியோமி, இந்த விவோ இந்த மாதிரி ஃபோன்ஸ்லேயுமே வந்து ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த 2 ஃபோன்ஸ்லையுமே அந்த ஆண்ட்ராய்டு இன்டர்ஃபேஸ் வந்து ஒரே போல் இருக்காது. ஆனால் ரெண்டுமே இட் ஹேஸ் இட்ஸ் ரூட்ஸ் ஆன் அந்த ஆண்ட்ராய்டு அந்த ஓப்பன் சோர்ஸ் தான். பட் அந்த இன்டர்ஃபேஸ் ஒவ்வொரு ஃபோன் ஒவ்வொரு கம்பெனிஸுமே வந்து வேறு மாதிரி வச்சுருப்பாங்க. எப்படின்னா அந்த பேஸ் அந்த கோட்ஸை எடுத்துகிட்டு அவங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க மாடிஃபை பண்ணிக்கிறாங்க. சரியா? இப்போ இதுவே வந்து க்ளோஸ் டு சோர்ஸ் ஓஎஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் iOS எடுத்துக்கோங்க, இல்லை ஐஃபோனில் இருக்கிற அந்த அந்த iOSலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இட் கேனாட் பி மாடிஃபைட். அவங்களுடைய டிவைசஸ்க்கு மட்டும்தான் வந்து அது பொருத்தப்பட்டது. ஸோ இட் கேனாட் பி மாடிஃபைட். ஓப்பன் சோர்ஸ் வந்து இட் கேன் பி மாடிஃபைட் அஸ் பர் யுவர் நீட்ஸ். ரைட்? ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே இது ஓப்பன் சோர்ஸில் பில்ட் பண்ணப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் தான். சரி, அடுத்தது செமிகண்டக்டர் சிப். இது வந்து செமிகண்டக்டர்ஸ் பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தா, இது வந்து எலக்ட்ரானிக் கண்டக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்பெஷலைஸ்டு பிளேஸ் உண்டு. அதுக்கு என்னென்னா, செமிகண்டக்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது அதோடைய கண்டக்டிவிட்டி லெவல் வந்து, அதாவது கண்டக்டிவிட்டின்னு நம்ம பேசும்போது தி எபிலிட்டி டு லெட் எலக்ட்ரான்ஸ் பாஸ், அதாவது கரண்ட் பாசேஜ். ஸோ கிளாஸ் வந்து ப்ராப்பர் இன்சுலேட்டர், காப்பர் ஒயர் வந்து ப்ராப்பர் கண்டக்டர். ஆனால் இந்த செமிகண்டக்டர் ஃபால்ஸ் சம்வேர் பிட்வீன் தீஸ் டூ. ரைட்டா? ஸோ இந்த செமிகண்டக்டர்ஸ் வந்து அதோடைய ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்து அந்த அந்த பர்டிகுலர் செமிகண்டக்டர் இன்சுலேட்டராக இருக்குதா இல்லை கனெக்டராக இருக்குதா அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணும். ஸோ தேர் ஆர் டைப்ஸ், என் டைப் செமிகண்டக்டர், பி டைப் செமிகண்டக்டர்ஸ் இந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேஸ்ட் ஆன் பியூரிட்டியும் வந்து இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர்ஸ், எக்ஸ்ட்ரென்சிக் செமிகண்டக்டர்ஸ் இந்த மாதிரி கனெக்டர்ஸ் உண்டு, செமிகண்டக்டர்ஸ் உண்டு. சரி, இப்போது பொதுவாக இந்த செமிகண்டக்டர்ஸ் வந்து தே ஆர் வெரி எசென்ஷியல் in making of electronic devices. So one of the prominent example வந்து silicon. சரிங்களா? இந்த silicon வந்து the conductivity of silicon வந்து is more than a glass which is an insulator and less than copper which is a conductor. ரைட்டா? ஸோ ஜெர்மானியம், சிலிக்கான் இதெல்லாம் வந்து ப்ராப்பர் எக்ஸாம்பிள்ஸாக வந்து செமிகண்டக்டர்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே பேசின போல் இட் இஸ் வெரி எசென்ஷியல் இன் மேக்கிங் எலக்ட்ரானிக் டிவைசஸ். சரி, இப்போது தாய்வான், சைனா இவங்கெல்லாம் வந்து அமாங் தி லீடர்ஸ் இன் செமிகண்டக்டர்ஸ். ஸோ இந்த செமிகண்டக்டர்ஸ் வந்து இந்த சிப் மேக்கிங்கில் வந்து ரொம்பவே முக்கியமானது. இப்போ இந்த சிப் மேக்கிங் வந்து யார் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா, ஆப்வியஸாக செமிகண்டக்டர்ஸ் இண்டஸ்ட்ரியில் வெயிட்டாக இருக்கிறவங்க. தாய்வான் வந்து ரீசண்டாக ஹாஸ் அக்ரீட் டு இன்வெஸ்ட் தேர் மணி அண்ட் டெக்னாலஜி இன் அவர் கண்ட்ரி. ரைட்டா? டாடா குரூப்ஸு, அப்புறம் இஸ்ரேல் சிப் கம்பெனி டாபா செமிகண்டக்டர்ஸ் அப்படிங்கிற 2 முக்கியமான கம்பெனிஸும் ஒரு சில இடங்களில் சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மிஷன் ஒன்று இருக்குது, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் பண்ணுறாங்க, டிஜிட்டல் இந்தியா கார்ப்பரேஷன். அந்த மிஷன் கடியில் இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் ஒன்று இருக்குது, இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன். ஸோ இதில் நமக்கு ஒரு சில முக்கியமான ஸ்டெப்ஸ் எடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தாக்க 3 செமிகண்டக்டர்ஸ் யூனிட்ஸ்.
செட்டப் பண்ணுறாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் செட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாக்க, ஃபர்ஸ்ட் ஒன் குஜராத்தில், அதுக்கப்புறம் இன்னொரு செமிகண்டக்டர் யூனிட் அஸ்ஸாமில், அதுக்கப்புறம் அகைன் தேர்ட் ஒன்னும் திருப்பி சன்னாத் குஜராத். ஸோ இங்கே இந்த செமிகண்டக்டர்ஸ் யூனிட்ஸை வந்து செட்டப் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் டு reduce the dependency on other countries, especially China. Taiwan வந்து among the leading semiconductor producing, the chip producing countries. So இவங்க வந்து they have agreed to invest in our country. ஸோ இது ரிலேட்டடாக கொஞ்சம் செமிகண்டக்டர்ஸ் ரிலேட்டடாக அந்த சிப் ஃபேக்ட்ரிஸ், இந்த ஃபேப் ஃபேக்ட்ரிஸ் இது ரிலேட்டடாக கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ரைட், அடுத்தது ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோட். ஸோ எல்இடி டிவிஸ், எல்சிடி டிவிஸ் இந்த டெக்னாலஜிலாம் பார்த்துருப்போம். இந்த ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோட். ஸோ 2017 கேட்டிருக்காங்க. ஸோ OLED displays can be fabricated on flexible plastic substrate. True. Roll-up displays embedded in clothing can be made using OLED. Transparent displays are possible. ஸோ இது எல்லாமே ட்ரூ தான். ஸோ எல்இடி ரிலேட்டடாக, அதாவது அகைன் இந்த செமிகண்டக்டர் ரிலேட்டடாக எதனாவது டெக்னாலஜி வந்து கொண்டு வராங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். காரணம் என்னென்னா, இது ஒரு கொஷின் மட்டும் கேட்கல, 2021 கூட செமிகண்டக்டர்ஸ் அதாவது எல்இடி ரிலேட்டடாக கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் சிம்பிள் கொஷின், நம்மளுடைய காமன் நாலேஜை செக் பண்ணுற போல். பட் ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ஃபேப் ரிலேட்டட், அதாவது ஃபேப்னு பேசினா செமிகண்டக்டர் சிப்ஸ் தான் வந்து ஃபேப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபேப் ரிலேட்டட் அந்த இனிஷியேட்டிவ்ஸ்லாம் வந்து நிறையா இருக்கிறனால there is a possibility of asking questions related to semiconductors. சரியா? ரைட். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. With reference to street lighting, how do sodium lamps differ from LED lamps? Sodium lamps produce light in 360 degree, but it is not so in case of LED. Street lights, sodium lamps have longer lifespan than LED lamps. The spectrum of visible light from sodium lamps is almost monochromatic, while LED lamps offer significant color advantage in street lighting. So இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, 360 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க சோடியம். இட் இஸ் ட்ரூ. ரெண்டாவது லாங்கர் லைஃப் ஸ்பேன் தேன் எல்இடின்னு சொல்லியிருக்காங்க. நாட் ட்ரூ. இன்ஃபேக்ட் சோடியம் லைட்டோட 4 times தி லைஃப் ஸ்பேன் எதுக்கு இருக்குது? எல்இடி லேம்ப்ஸுக்கு இருக்குது. தேர்டு, the spectrum of visible light from sodium lamps is almost monochromatic, while LED lamps offer significant color and advantages in street lighting. That is also true. So the answer வந்து 1 and 3. சரி, அடுத்தது ஹைட்ரோஜெல்ஸ். ரொம்ப ரீசெண்டாக கேட்டது, 2024 கேட்டிருக்கிறாங்க. ஸோ பேசிக்காக இது வந்து ஹைட்ரோஃபிலிக் பாலிமெரிக் நெட்வொர்க். இதுதான் வந்து ஹைட்ரோஜெல்ஸ்ன்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறாங்க, ஹைட்ரோஃபிலிக் பாலிமெரிக் நெட்வொர்க். ஸோ இதோடைய அந்த இதே வந்து என்ன அப்படின்னு பார்த்தாக்க, ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிட்ஸை வந்து உள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான். சரியா? அதோடைய பர்பஸே. ரைட்டா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், கண்ட்ரோல் ட்ரக் டெலிவரி இன் பேஷண்ட்ஸ். அடுத்து மொபைல் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம், ப்ரிப்பரேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லூப்ரிகன்ட்ஸ். ஸோ பொதுவாக இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டாக ஒரு கொஷின் பார்க்கும்போது பொதுவாக கொடுத்துருக்க எல்லாமே இருக்கும். பட் அகெயின் திஸ் இஸ் நாட் அ தம் ரூல். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இட் ஒர்க்ஸ். ஆல் தி given are used by the hydrogel technology. சரியா? சரி, அடுத்தது த்ரீ டி printing. So preparation of confectioneries item, manufacturing of bionic air, automotive industry, reconstruction surgery, data processing technology. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆல் தி கிவன். சரியா? ஸோ இது இல்லாமல் டைமையும் வந்து உள்ளே நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தா அது 4D பிரிண்டிங்னு வரும். சரியா? டைமையும் உள்ளே சேர்த்துக்கிட்டா 4D பிரிண்டிங். ஸோ அக்னிகுல் காஸ்மோஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ரீசண்டாக ஒரு சேட்டலைட் அனுப்புனாங்க. அது பேர் வந்து அக்னிபேண்ட் சோர்டட். அக்னிபேண்ட். ஸோ சப் ஆர்பிட்டல் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் தான் இதுக்கு ஃபுல். இது அந்த ஸ்மால் கேப்ஸ் எப்படின்னு மாற்றி தான் போட்டிருக்காங்க. சப் ஆர்பிட்டல் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர். ஸோ ரீசெண்டாக இதை வந்து ஒரு புது லான்ச் பேட்லேருந்தே அனுப்புனாங்க, ISRO சைட்லேருந்து.
லான்ச் பேட்லேருந்து அனுப்புகிறாங்க. அது புது லான்ச் பேட் பேர் வந்து தனுஷ். சரிங்களா? ஸோ இது வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 3D printed rocket into space. ஸோ இது வந்து ஒரு recent achievement of this particular company. This is also the first semi cryogenic engine powered rocket. சரிங்களா? இது ரெண்டு அம்சம் இருக்கு. ஒன்று ஃபர்ஸ்ட் 3D printed engine யூஸ் பண்ணியிருக்காங்க இதில். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் செமி கிரையோஜெனிக் இன்ஜின். ரைட்டா? ஸோ இது ரெண்டுமே இந்த பர்டிகுலர் மிஷனுக்கு வந்து ஒரு யூனிக்கான ஃபீச்சர். சரி, அடுத்தது வியரபிள் டிவைசஸ். ஸோ இது காமன் நாலேஜ் வச்சு நம்ம ஆன்சர் பண்ணலாம். லொக்கேஷன் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அ பர்சன், ஸ்லீப் மானிட்டரிங் ஆஃப் அ பர்சன், அசிஸ்டிங் தி ஹியரிங் இம்பேர்மெண்ட் பர்சன், இது எல்லாமே வந்து இட் இஸ் அன் அப்ளிகேஷன் ஆஃப் திஸ் வியரபிள் டிவைசஸ். சரிங்களா? ரைட். அடுத்தது கார்பன் ஃபைபர் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே காமன் நாலேஜ் வச்சு யூஸ் பண்ணுறது. இதில் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர்ஸ் ஒன்ஸ் யூஸ்ட் கேனாட் பி ரீசைக்கிள்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கார்பன் ஃபைபர் வந்து அமாங் தி டஃபஸ்ட் எலிமெண்ட்ஸ் டஃபஸ்ட் சப்ஸ்டன்ஸ் நோன் டு மேன். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் இதை மோல்ட் பண்ணி இதை ஒரு ஷேப்பு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரீயூஸ் இட். ஆனால் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். சரியா? இப்போது டிஸ்ட்ராய் ஆன கார்பன் ஃபைபர் மெட்டல் எல்லாமே இந்த பேட்டு, இந்த டென்னிஸ் பேட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கு அதை ரீயூஸ் பண்ணுறாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ ஒன் ஒன்லி. சரி, அடுத்தது ரைட். நியூரோ லிங்க் எலான் மஸ்கோடைய ஒரு அமாங் ஒன் ஆஃப் தி பெட் ப்ராஜெக்ட் ஆஃப் எலான் மஸ்க். பேசிக்காக இந்த சிப்பு வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா இதை பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த கண்ணு பிளைண்டாக இருக்க பீப்புளுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக தான் பொதுவாக இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை ரெண்டு வகையில் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு செலுத்தலான்னு சொல்கிறாங்க. ஒன்று இன்வேசிவ், இன்னொன்று நான் இன்வேசிவ். ஸோ நம்மளுடைய பிரெயின் ஆக்டிவிட்டியில் இருக்கிற அந்த ஸ்பைக்ஸை அப்சர்வ் பண்ணிவிட்டு இது என்ன அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை ஒரு டிஜிட்டல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி மெக்கானிக்கல் டிஃபீஸஸை அது பண்ண வைக்கிறது தான் பேசிக்காக இந்த நியூரல் லிங்கோடைய ஒர்க்கு. ஸோ இந்த பிளைண்ட் சைட் அப்படிங்கிற ஒரு இம்ப்ளான்ட்டை தான் வந்து நியூரல் லிங்கோடைய பிளைண்ட் சைட்டுங்கிற ஒரு இம்ப்ளான்ட் தான் ரீசெண்ட் டைமில் ஒரு பிரேக் த்ரூ நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இட் டஸ் நாட் ரீட் மைண்ட். அதாவது ஒரு மனுஷன் வந்து என்ன நினைக்கிறானோ அதை அப்படியே ரீட் பண்ணி இது வந்து ரெப்ளிகேட் பண்ணுறது கிடையாது. நோ, நம்மளுடைய பிரெயினில் நடக்கிற ஒரு சில ஸ்பைக்ஸை, ஒரு சில ஆக்டிவிட்டி, இந்த நியூரல் ஸ்பைக்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த ரீஜனில் அந்த ஸ்பைக்ஸ் இருந்துச்சுன்னா இதுவாக தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சஜஸ்டிவாக தான் வந்து இது ஒர்க் ஆகுது. சரிங்களா? ஸோ இட் டஸ் நாட் ரீட் மைண்ட் ஒன்று. ரெண்டாவது இட் டஸ் நாட் க்யூர் எனி டிசீசஸ். அல்சைமர்ஸு, இந்த பார்க்கின்சன்ஸ், இந்த மாதிரி பிரெயின் ரிலேட்டடான எந்த ஒரு டிசீஸையுமே இது வந்து க்யூர் பண்ண முடியாது. சரிங்களா? ரைட். ஸோ இது ரிலேட்டடாகவும் கொஞ்சம் டீப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் கிளாஸ். நெக்ஸ்ட் செஷன் ஒன்று இருக்குது, அதில் பார்க்கலாம். தேங்க்யூ.